இன்றைய காவி சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் வெள்ளி விழா நாயகரான மோகன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளிலும் பல முக்கியமான இயக்குநர்களோடு இணைந்து 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர்தான் மோகன். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். அன்று முதல் இன்று வரை திரையுலகினரால் வெள்ளி விழா நாயகன் என்று இவர் அழைக்கப்படுகிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இவர் கொடுத்த தொடர் வெற்றிகள் தான். பல உதவி இயக்குநர்களாவதற்கு காரணமாக அமைந்த மோகன் தன்னுடைய திரையுலக பயணத்தில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சித்ரா. பிபி கரந்த் மட்டும் உங்களை சந்திக்கலைன்னா மோகன் நடிகன் ஆயிருக்க முடியாது இல்லையா? ஆயிருக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, டெஸ்டினி. நான் அதை நம்புகிறவன், கடவுளோட ஆசீர்வாதம் அதில் முழுசாக நம்புகிறவாங்கிறதுனால அவர் மூலமாக சினிமாவுக்கு வரணுங்கிறது எழுதப்பட்ட விதியாக நான் நினைக்கிறேன். பிவி காரந்த்ங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கர்நாடகாவில். அவரோட ட்ராமா ஒரு ட்ரூப் ஆகட்டும், பண்ண சினிமாக்களாகட்டும் இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்ருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ட்ரூப்பு வேறு யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ராமாக்கள் நடந்துகிட்ருக்கு. ட்ராமாவில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பிவி காரந்த் ட்ரூப்பில் கிரீஷ் கார்னாட் ஆகட்டும், ஜிவி ஐயர்ன்றப்போ அந்த ஒரு சான்ஸ்கிரிட் ஃபிலிம் எல்லாம் பண்ணார், மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல் லெஜெண்டரி டைரக்டர். அவர் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவங்களோட சேருது எனக்கு. பட் அவரை மீட் பண்ணுறதே எனக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்சிடெண்ட். நானும் சந்திரசேகரன் என்னோடய கிளாஸ்மேட்ஸ், ஹைஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்றா படித்தோம். அவர் கன்னடத்தில் நடிகர், குழந்தை நட்சத்திரமாக இருந்து ஹீரோ ஆனவர். நாங்களெல்லாம் ஒரே கேங். வழக்கம் போல் இந்த தர்ஸ்டே ஃப்ரைடே ஆனால எந்த படம் வந்தாலும் அந்தந்த மொழிக்காரங்க சொன்னாலும் அந்தந்த தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் எல்லா படமும் பார்க்குற பழக்கங்கள். அந்த மாதிரி ஒரு தடவை போகும்போது லவ் ஸ்டோரின்னு ஒரு அந்த காலத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு, எரிச் சிகால் எழுதின நாவல், சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் மவுண்ட் ரோடில், அந்த பெங்களூர் மகாத்மா காந்தி ரோடு மவுண்ட் ரோடில் படம் பார்க்க போகிறோம் தியேட்டருக்கு. 4-5 பேர் இன்க்ளூடிங் சந்திரசேகர். அவன் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவன் குழந்தை நட்சத்திரம் நம்மளோட. ஆனால் நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் தவிர அவங்ககிட்ட நம்ம சினிமா பற்றி பேசுகிறது இல்லை, கலாட்டா பண்ணுவோம், சினிமா பார்ப்போம். போய் பார்த்து அந்த தியேட்டரில் படம் பார்த்துட்டு அந்த லவ் ஸ்டோரி இங்கிலீஷ் படத்துக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு இந்தியா காஃபி ஹவுஸ் இன்றைக்கும் இருக்குங்க, அதில் போய் உட்காந்து காஃபி சாப்பிட்லான்னு கலாட்டா பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நம்மளோட ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு டேபிள் பார்த்து ஓடுறாரு அப்படின்னு ஓடினான். அவர் ஓடுனதுக்கப்புறம் நம்ம ஏதோ வேறு பார்க்குறான்னு பேசிகிட்டே இருக்கோம். அங்கே அவர் நின்றுட்டு பேசிட்டு இருக்கார். ஒரு 3-4 மிடில் ஏஜ்டு பீப்புள். அப்போது அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கார். கொஞ்சம் போர் அடிச்சது எல்லாருக்கும், என்னன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வெளியில் போகணும், அவன் யாருக்கிட்டையோ பேசிட்டு வரட்டோன்னு வெளியில் வரோம். வெளியில் வரும்போது அந்த ஒருத்தர் இவங்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், வாத்தியாரே. மேஸ்டர்னா வாத்தியார். மேஸ்டர் சொன்னோம்மா, என் கிளாஸ்மேட்ஸு படம் பார்க்க வந்து இவங்கள நான் என்ன பர்டிகுலர் இவர் யாருன்னார். மேஸ்டர் கிளாஸ்மேட் தான், சினிமா அழைப்பு மோகன் அப்படின்னு சொன்ன. மோகன் அனுட்டேன். பார்த்தாரு. நாளைக்கு உங்கள் காலேஜுக்கு நான் வந்துட்டுருக்கேன், என்னை மீட் பண்ண முடியுமான்னு. ஓகே அப்படின்னு வெளியே யாருடா அவர் அப்படின்னு கேட்டேன். டேய் என்னடா நீ இப்படி சொல்கிற? இல்லைடா யாருன்னு தெரியலடா எனக்குன்னு. பார்த்தா பிவி காரந்த். அவர் கூட இருந்தவர் யார் தெரியுமா? லங்கேஷன் ஒரு ரைட்டர், மிக கௌரி லங்கேஷன் ஒரு அவங்களோட பாப்புலர் ரைட்டர். அந்த மாதிரி 3-4 பேர், YNKன்னு ஒருத்தர், இவங்களெல்லாம் உட்காந்து என்னடா நீ ஏன்னா எனக்கு தெரியாது, நம்ம இருக்கோம். அவர் யாருன்னு கேட்டால், சரி எது கூப்பிடுறாரு, எனக்கு எப்படிடா தெரியும், அவர் வராரு, நாளைக்கு வந்துடும். ஓகே ஜாலியாக அவர் கூப்பிடுறோம். அப்படி என்ன அழைத்து அங்கே ஒரு சின்ன ஏதோ ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கூடாது. நானா? ஆமாம் நீ பண்ணுவீங்க இல்லை அண்ணாரு. அங்கே பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே அப்படின்னு அப்படி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி அப்புறமா அந்த பெனக்கான ஒரு ட்ராமா ட்ரூப், அவரதே ஒரு அமெச்சூர் ட்ராமா ட்ரூப். அதில் இருக்கும்போது ஹைவதானான கிரீஷ் கார்னாட் ப்ளே, ஜோகுமார் சுவாமின்னு இன்றைக்கும் இருக்கிற சந்திரசேகர் கம்பார் ப்ளே, இவங்களெல்லாம் ஞானபீட்ட அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கிற சூப்பர் ட்ராமாஸ், அதிலெல்லாம் ஆக்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்படியே பாம்பேக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ட்ராமா ட்ரூப் சென்னைக்கும் வந்துருக்கோம். அப்போது அதெல்லாம் போகும். டெல்லி அங்கே போய் ட்ராமாவில் பண்ணும்போது ஒரு 8-10 ட்ராமானும் போது மிகப்பெரிய சீனியர் ஆக்டர்கள், ஹீரோ இவங்களை நடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓவர் பிஸி. அப்போது ஒரு சீரியஸாக ஒரு சின்ன ட்ராமா பண்ணோன்னு சித்தத்தேன்னா ப்ரிப்பரேஷன். சித்தத்தேன்னா இந்த ஒரு ட்ராமா பண்ணலாம், லங்கேஷ்வரது, பிவி காரந்த் ஒய்ஃபு, நான் நடிக்கணும். சரி என்ன திடீர் என்னோடய கேரக்டர் ஒருத்தர் பையன்,
இது யார் நடிக்கணும், எல்லோரும் சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் லைன்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணல அப்படின்னு மோகன் நம்ம அப்படி சுற்றிட்டுருப்போம். இதை மோகன் நீங்கள் இந்த மாதிரி நீ பண்ணுறியா, ஓகே அவ்வளோதான் பண்ணுவோம். அந்த படம் அந்த ட்ராமா வந்து மிக ஒரு ரெபல் கேரக்டர். அப்பாவே நீ எப்போ சாவறேன்னு கேட்குறது. கேஷுவலாக நடிச்சது மிகப்பெரிய லெவலுக்கு நம்ம மறுநாள் கேட்டு பயங்கரமாக பேப்பர் எல்லாம் என் பேரெல்லாம் போட்டு வந்துச்சுன்னு. அங்கே ட்ராமா ட்ரூப்பில் ஜிவி சிவானந்தன் ஒருத்தர் இருந்தார். அவருங்க நம்ம அன்பை எல்லோரும் மாமையா மாமையான்னு கூப்பிடுவோம். அவர் யாருன்னா அன்றைய ஒரு குபி வீரனன்னு பெரிய தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவரோட பையன். அவர் கேட்குறாரு, இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே, நீங்கள் ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு. எனக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லைங்க, பிஎஸ்சி முடிச்சுட்ருக்கேன், முடிச்சுட்டு பேங்க்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வழக்கம் போல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேலையெல்லாம் எழுதியிருக்கோம். அதுக்கு நமக்கெல்லாம் சும்மா ஃப்ரீயில் வந்து நமக்கெல்லாம் வேணும். இல்லை நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க. நான் வீட்டுக்கு வந்து கேட்டேன், ஃபேமிலியில் கேட்டேன். ஒரு சிரிப்பு வீட்டில். என்ன பெரிய ஹீரோ நான் நினைப்பேன். நான் கேட்கல, இவங்க யாரோ கேட்குறாங்கன்னாங்க. அப்போ கிளிக் 3யில் எடுத்த ஒரு கேமரா ஃபேமிலி ஃபோட்டோஸில் இப்போ இருக்கும், ஒரு 2x2 சைஸ். அதில் என் சோலோ ஃபோட்டோ இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். என்னங்க இதை கொடுக்குறீங்க? சார் இதாக இருக்கிறது, எனக்கு தெரியாது, நமக்கு இதிலெல்லாம் ஐ டோன்ட் நோ, எனக்கு தேவையில்லாதது, நீங்கள் கேட்டீங்கன்னு கொடுத்தேன்னு வந்துட்டேன். அது பாலு மகேந்திரா சாருக்கு அனுப்பி. அப்போ தான் சொன்னார், பாலு மகேந்திரான்னு ஒரு இயக்குனர் கன்னடத்தில் முதல்ல படம் எடுக்கிறாரு. கமல் சார் ஹீரோ, ரோஜாரமணி ஷோபா. கமல் சார் நமக்கு எல்லாம் பழக்கப்பட்ட பெரிய பேர். அப்போ ஏன்னா படங்கள் அங்கே நாங்கள் தியேட்டரில் போய் பார்த்துருக்கோம். பெரிய ஹிட்டாக ரொம்ப பெரிய பேர், எவ்ரி ஒன் லவ்ஸ் ஹிம். அப்போ ஸோ அப்படியான்னு கேட்டோம். அதுக்கப்புறம் போய் நம்ம படம் யூஸ்வல் ரிட்டன் டெஸ்ட் எடுக்கிறது, ஓரல் டெஸ்ட் பேங்க்கில் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து பெரிய ஃபோட்டோ வேணும்னு லேண்ட்லைன் அப்போ கூப்பிட்டு வாங்கன்னா நான் சொன்னேன், ஐயா நம்ம வீட்டில் எல்லாம் கேட்க முடியாது, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. பாவம் அந்த மகான் என்னை கூட்டிகிட்டு போய் அவரோட செலவில் ஸ்டுடியோவில் வழக்கம் போல் ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு ப்ரொஃபைல்கள் எடுத்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சார். பாலு மகேந்திரா சார் என்ன பையனை நான் பார்க்கணும், வர எல்லாரையும் பார்க்கும்போது இந்த பையனை அவசியமாக பார்க்கணுன்னு அப்படி வந்து கொஞ்சம் தாடி விட சொல்லுங்கள் அவருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தாடி விட சொல்லுங்கள். நம்ம அப்போ எல்லாம் தெரியும், தாடி விட்டாலே உடம்பு சரியில்லாத டைமில் மட்டும்தான் தாடி எல்லாருக்கும். நம்ம காலேஜ் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ரொம்ப திட்டுவாங்கன்னா. அப்புறமா வீட்டில் எங்கள் அண்ணா கிட்டே சொன்னேன், என்னடா சினிமா கினிமான்ற, என்னடா விளையாட்டாக இருக்குன்னு. இல்லை கேட்குறாருப்பா, எனக்கு சத்தியமாக தெரியாதுன்னு கொஞ்சம் தாடி விட்டு சார் வந்தார். எல்லா நடிகர்களும் சீனியர் ட்ரூப்ஸ் எல்லாம் வேறு ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற நடிகரெல்லாம் பார்த்து என்னைக்கு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் சாமுண்டேஸ்வரி ஸ்டுடியோ. எடுக்கும்போது கேட்டார், வாட் யூ திங்க், கேன் யூ ஆக்ட் அன்னார். சார் ஐ டோன்ட் நோ சார் அண்ணா. தென் ஐ செட், யூ டோன்ட் நோ அபவுட் யுவர் டேலண்ட், ஐ வில் டெல் யூ வில் பி a ஸ்டார். சிவா ஹீஸ் அவர் கை அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே சொல்லி உன்னை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு போயிட்டார். சூப்பர். அப்படி நான் உள்ளே வந்து கோகிலாங்கிற கனடா நடித்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப பெரிய வெற்றி படம். இன்றைக்கு வரைக்கும் அது இந்த கோகிலா படங்கிறது பாலு மகேந்திரா சாரோட 10 படம் எடுத்தாலும் அது சிறந்த படம். கமல் சாரோட சிறந்த 10 படம் எடுத்தாலும் அந்த படம் வரும். ஷோபாதாகட்டும், ரோஜாரமணி ஆகட்டும், எந்தனா அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தாலும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம். அந்த படத்துலேருந்து வேறு லாங்குவேஜுக்கு போச்சு. ஸோ பிவி காரணத்துக்காரனா ஆமாம் தான், அவர் இல்லைன்னா நடிகனாக இருப்பேன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயி. படம் ரிலீஸ் ஆகி ஓடி பை காட்ஸ் கிரேஸ் ஜே வில்லியம்ஸ் மலையாளம் படம் மதாலஸ் கூப்பிட்டு என்ன கேட்குறாரு. நான் மலையாளம் தெரியாது, பரவாயில்ல நடிக்க வைக்கிறேன். இப்படி ஒன்றுக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அப்போது திடீர்னு பேங்க்லேருந்து நான் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகிறதுனால வேலைக்கு வாய்ப்பு வந்துச்சு. நேராக போய் சிண்டிகேட் பேங்க்கில் கேட்குறேன். சிண்டிகேட் பேங்க் தான் படத்துலேயும் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாயி நான். அதுக்கு போய் சொல்கிறேன், சார் ஐ டிட் நோ ஐ பிகம் அன் ஆக்டர், சமோ ஐ பிகம் அன் ஆக்டர். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இருக்கிறது அந்த 2-3 படத்தை முடிச்சிட்டேன் சார். ஐ வாண்ட் டு பேங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன். லாஸ் ஆஃப் பேல இப்போவே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷூட்டிங் இருக்கும்போது மட்டும் நான் போயிட்டு வரதுக்கு எனக்கு அனுமதி வேணும்னு. என்னோட நல்ல நேரம் இல்லை ஓகேன்னுட்டார். அப்போது ஆஃப்டர் ஆக்டிங் இன் ஃபிலிம் ஐ ஜாயின் பேங்க். இது வேறையா? ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். பட் என்னன்னா, அது மாதத்தில் ஒரு 20 நாள் வேலைக்கு போவேன், 10 நாள் ஷூட்டிங்கு, இப்படி 15 நாள் வேலை, 10 நாள் 20 நாள் ஆக ஐ பிகேம் ஓவர் பி. இன்ஃபேக்ட் நெஞ்சத்தை கிளத ஷூட்டிங் டைமில் ஐ வாஸ் இன் தி சர்வீஸ். சப்போஸ் டு பி இந்த சர்வீஸ், லீவில் வருவேன் போவேங்கிற மாதிரி தான். ஸோ படம் ஓவர் பிஸி ஆகும்போது ஐ ரிசைன் த பேங்க். ஒரு நடிகர் பேங்க்கில் ஸ்டாஃபாக இருக்கும்போது இந்த கஸ்டமர்ஸ் எப்படி உங்களோட பிஹேவ் பண்ணாங்க? எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி. இல்லை நமக்கு அது ஜாலியாக இருக்கும்ல.
வேலை பண்ணணும், ஜாலியாக இருக்கும். நான் பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பேங்க்கு வருவாங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் வாஸ் ஸோ கைண்ட், போய் பாருங்கன்பார். தோஸ் ஆர் த குட் டேஸ். ஸோ கையெழுத்து வாங்கி அனுப்புறது, அவர்கிட்ட கையெழுத்தில் போடுவது. பியூட்டிஃபுல் டைம் ஐ ஹேட். ஐ மீன் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு தட். முதல் படத்தில் இயல்பாக நடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த நாடகத்தில் பெற்ற பயிற்சி முக்கியமான காரணமா? ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா பிவி காரன் சாரோட அந்த ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம் என்னென்னா, எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், தெர் இஸ் நோ ஹீரோயினி இல்லை இந்த செட் அசிஸ்டண்ட்டு அவங்க இவங்க இல்லை. எல்லோரும் செட் அசிஸ்டண்ட்டும் இருக்கணும், ஹீரோவாகணும், குரூப்பில் வந்து பாடணும், நிற்கணும், எல்லாம் ஒரு 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 பியூட்டிஃபுல் பிளே. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் படித்த இன்ஸ்டியூஷன் ஹெச் நரசிம்மையா நேஷ்னல் எஜுகேஷன் சொசைட்டி, அவரோட மந்திரமும் அதுதான், யூ ஷுட் பி வெரி காந்தி லிவிங் மாதிரி. ஸோ தட் இஸ் இன் எங்கள் அப்பா அம்மா டிஎன்ஏ. ஸோ அதனால் அது அப்படியே வந்து ஆக்டிங் பண்ணும்போது இயல்பாக நடிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஜீனியஸ் பாலமகேந்திரா சார் சொல்லிக் கொடுப்பாருங்கிறது, அவர் சொல்லிக் கொடுத்தது ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணேன். முதல் படப்பிடிப்பு அனுபவம் எப்படி இருந்தது? அதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நடிக்கிறீங்க. நான் ஸ்கூட்டரில் வர்ற மாதிரி கபன் பார்க், பெங்களூரில் கபன் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ஷூட் பண்ணார். நான் ஸ்கூட்டரில் வந்துகிட்டே இருக்கணும். வந்தோடனே ஒரு பொண்ணு வந்து சடனாக கிராஸ் பண்ண போது அங்கே சடனாக பிரேக் பண்ணி அப்படி போமான்னு சொல்லணும். போகும்போது அவள் பேக் பார்த்து ரொம்ப ரசிக்கணும். அதான் என்னை வச்சு எடுத்த சீனும் அந்த ஷார்ட் தான் வர்றது தான் எடுத்தார். அதான் முதல்ல, அதான் ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் கமல் சாரோட காம்பினேஷன். பட் இதுதான் ஃபஸ்ட் எடுத்தார். இது அவர் சொன்ன மாதிரியே நடித்தேன். பாலு சார் ரொம்ப ஹாப்பி. ஆனால் அந்த அந்த இயல்பாக பொண்ணுக்கு அந்த வயசில் பொண்ணு பார்த்து ரசிக்கிறதுலாம் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கமல்ஹாசனுக்கு உங்களுக்கு அந்த படத்தில் எப்படி இருந்தது நட்பு? கமல் சார்னா நமக்கு ஆஃப் ஃபேக்டர் தானுங்க. அப்புறம் பார்த்து ஷூட்டிங்னாலே அவர் பார்க்குறதுக்கு 500 பேர் 1000 பேர் வர டைம் இருக்குது. ஹி வாஸ் ஸோ ஹேண்ட்ஸம். ஸோ அவரோட கலர் ஆகட்டும், அவரோட ஃபிசிக் ஆகட்டும், உலகநாயகன் தான். அதில் என்ன சொல்கிறது? ஸோ நம்ம அவரை பார்த்து அப்படியே பார்த்துட்டு போங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா அதில் ஒரே ஒரு விஷயம்னா, அவர் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரு, எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு அவரை புஷ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஹெல்ப். ஸோ காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீ அந்த விஷயத்தில். முதல் படத்துக்கு அப்புறம் இன்றைக்கு கமல்ஹாசனோட உடைய நட்பு எந்த அளவுக்கு தொடருது? நல்லா இருக்குது. அவர் நட்புன்னு வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் தான் நம்ம நட்பே இல்லை சார். அவர் என்றைக்குமே பெரியவர். நம்ம அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதை என்றைக்குமே இருக்கும். எங்கேயாவது பார்த்தா பேசுவார், எப்படி இருக்கீங்கன்னு மாதிரி ஏதோ பேசுவோம், அந்த இருக்கும். அவர் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுங்கன்னா எடுத்துப்போம், அவ்வளோதான். இல்லை, முதல் பட அனுபவத்தை பற்றி திரும்ப எப்போது பேசியிருக்கீங்களா? இல்லை, அந்த படம் ஷூட்டிங் டைம்லேயே அவருக்கு பிவி காரன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அந்த ட்ராமா வந்து பார்த்துருக்குறாரு. அந்த அவரோட செஷன்ஸ், அவர் ஏன்னா ஹீ இஸ் வெரி குட் இன் மியூசிக். பிவி காரன் அந்த மியூசிக் வந்து அவர் இந்த மாதிரி ரூமில் ஒரு சின்ன கச்சேரி பண்ணி அவர் பாடுறது, இவருக்கு உட்காந்து கேட்குறது, எல்லா கலாட்டைகளும் பண்ணியிருக்கோம். பட் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்தா ஒரு சிறந்த நடிகருங்கிறதுனால அவர் அந்த ஒரு மரியாதை தான் அதிகம், தவிர நட்பு கிட்புங்கிறதெல்லாம் சீனே இல்லை. ரெண்டாவது படமே மலையாள படம். எப்படி அந்த மலையாள மொழி பேசி சமாளித்து நடிச்சிங்க? அந்த படத்துக்கு நான் இந்த மலையாள படத்துக்கு எப்படி செலக்ட் பண்ணேன்னு எப்படி செலக்ட் பண்ணாரன்னு எனக்கே தெரியல. அந்த இங்கே செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் இங்கே வரேன் நான். ஜெய் வில்லியம்ஸும் முதலாக பாம்பூரில் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஒரு ஜீனியஸ் கேமராமேன் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன், எக்ஸ்ட்ரானரி டெக்னீஷியன். ஸோ அவர் வந்து அபரிச்சித்தான்னு என்னோடய படம் பார்த்தேன் நான். அதில் எங்கள் பக்தவத்சலன் மிகப்பெரிய எடிட்டர் இருந்தார், ஜெமினி லேபுக்குள்ளே ஒரு எடிட்டர். அதில் அவர் மூவி ஆளால் பார்த்துருக்கிறது தான் அவர் சொன்னார். சீன் அது பார்த்தேன், ஐ தாட் யூ வில் பி வெரி குட் ஃபார் மீ ஃபார் திஸ் ரோல்னு சொல்லி கூப்பிட்டேன்னாரு. நான் போய் பேசும்போதே முதல்ல போகும்போதே சொல்லுவேன்ல, சார் எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, இஃப் யூ அலோ மீ டு கற்றுக்கிறேன், பேசுகிறேன், ஆக்ஷன் கொஞ்சம் தப்பாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் என்னை மன்னித்து விட்டு சொல்லிக் கொடுங்கன்னா ஹி வாஸ் வெரி கைண்ட் அண்ட் வி ஸ்டார்டட் ஆக்டிங். அந்த படம் நல்லா போச்சு. பை காட் கிரேஸ் அப்போவே ரொம்ப நல்லா போன படம். நானும் பிருத்விராஜோட ஃபாதர் சுகுமார் சாரோட நடித்தேன். ஒரு நல்ல அனுபவம். அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் தெலுங்கு படத்துக்கு போகும்போது இதே தான். 3வது படம் தெலுங்கு இல்லை, இதுக்கப்புறம் என்னன்னா 2வது கன்னட படத்தில் போகும்போதே, ஃபஸ்ட்டு கன்னட படத்தில் கன்னட கொஞ்சம் கால்ஷீட் பிரச்சனை. அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன் கால்ஷீட்டுன்னா என்ன தெரியும், சினிமாவே தெரியாது, இல்லை கால்ஷீட்டுங்கிறது இப்போ தெரியும். முதல் ஸ்கெட்யூல் முடித்து பாலமகேந்திரா சார் இவங்களெல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அங்கே இருக்கேன்.
நம்ம ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறவங்களே ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு அவார்ட் ஃபிலிமுக்கு போகும்போது நீ தான் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டியா வாடா போகலாமான்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு. நானும் கும்பலோட ஹாப்பியாக நம்ம ட்ரூப் தானே நான் போயிட்டேன். அப்போ காராப்பூர் ஃபாரஸ்ட்னு மைசூருக்குள்ளே ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அதுக்குள்ளே ஷூட்டிங். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது, என்ன அது ஃபோன் சிஸ்டம் அதெல்லாம் இப்போ இல்லை, லேண்ட்லைன் எல்லாம். ஷூட்டிங் வந்திருக்காங்க இவங்க செகண்ட் ஷெட்யூலுக்கு வந்து வழக்கம் போல் மாமையா நம்ம சிவானந்த் சார் வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அப்பா வந்து எதோ ஷூட்டிங் போயிருக்கேன் எதை கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. டென்ஷன் ஆகிட்டார் பாலமகேந்திர சார் சிவானந்த். ஏடா ஷூட்டிங் போயிட்டாரு இங்கே தான் இருக்கும் எங்கே போனான் அவன்னு கேட்கும்போது தான் தெரியும். அப்புறமா காராப்பூர் ஃபாரஸ்ட்னு சொல்லி கமல் சார் இருக்கார், ரோஜாரமணி இருக்காங்க. இல்லை 3 நாள் வெயிட்டிங். ஓ உங்களுக்காக? இல்லை அப்படி சொல்லிக்க இஷ்டம் இல்லை, பட் அதான் உண்மை. எனக்காகங்கிற பெரிய சீன் இல்லை. பட் அப்புறமா டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைக்கிறார். நான் கேஷுவலாக வரேன். அப்போ தான் பாலமகேந்திரா சார் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாரு. இந்த சிவானந்த் மாமையான்ற ஜிவி சிவானந்த் அவரோட அசோசியேட் டைரக்டர் கேட்குறாரு, என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, எப்படி போனீங்க? ஐ வாஸ் வெரி நைவ் அண்ட் இன்னோசன்ட். நான் சொல்கிறேன், இல்லை சார் நம்ம இந்த டிஎஸ் ரங்கா சார் அவரோட அவருக்கு தெரிஞ்ச பசங்க தான் எல்லோரும் நம்ம எல்லாம் சார் அவரோட படம் சார் கீஜோங்க போயிட்டு வந்து எப்படி போகலாம் நீங்கள் நம்ம சார் எனக்கு தெரியாது சார் அப்படி இப்படின்ற எல்லோரும் கோபத்தில் இருக்கார். அப்போ தான் கமல் சார் கூப்பிட்டார். அப்படின்னு போனேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சொல்கிறார், நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் ஒன்றும் நினைக்கல சார், எனக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா நீ கேட்கணும். யூ ஷுட் கீப் எ டைரி. யூ வில் பி டே யூ வில் பிகம் பிஸி, இட் டசன்ட் மேட்டர். படம் நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு எப்பப்போ ஷூட்டிங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வேறு ஏதாவது கொடுக்கணும். இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். நம்ம போய் அன்றைக்கி அவர் ஈவினிங்கே கிளம்பிட்டார் மட்ராஸ்க்கு, ஹி வாஸ் சப்போஸ் டு. அப்புறமா பாலமகேந்திரா சார் சாரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணேன். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. முதல் படத்தையே காட்சி பிரச்சனை, என்னால் பிரச்சனை. ஸோ அது ஒரு நல்ல மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஒரு வழியாக உங்கள் வீட்டில் நீங்கள் படங்களில் நடிக்கிறத ஒத்துக்கிட்டாங்களா அந்த சீசனில்? படத்தை நடித்ததுக்கப்புறம் தான் படத்துலேயே சொல்கிறேன். எங்கள் அப்பாவே என்னை நம்பலை, சிரிச்சிட்டார் ஃபஸ்ட்டு சொன்னது. என்ன இந்த பையன் நடிக்கிறான்றான், என்ன ஆச்சு? நான் இல்லைப்பா உண்மையாகவே போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ தான் சீரியஸாக எப்படின்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்களெல்லாம்? அப்புறமா ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் கோகிலா ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அந்த ஒரு விஷயத்தில் ஐ எம் ரியலி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அதாவது எங்கள் அப்பாவை வந்து திடீர்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி 3ஆவது நாளில் அவரும் போய் தியேட்டரை பார்த்துட்டு வந்துட்டார். 3ஆவது நாள் 3ஆவது நாள்லேயே படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டார்டட் டெல்லிங் மோகனோட ஃபாதர் இவர் தான் அப்படின்னது. அவர் ஹி கேம் அண்ட் டோல்டு வீட்டில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பையனை சொல்லி என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஐ குட் பி லிட்டில் ஸோ ஹாப்பி டு மேட் ஹிம் ஹாப்பிங்கிறது இருக்குது. உங்களை கன்னடத்தில் அறிமுகப்படுத்தின பாலமகேந்திரா தான் தமிழுக்கும் உங்களை கூப்பிட்டு வந்தார். ஆமாம், அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. என்ன? இந்த நான் முதலாக சைன் பண்ணால் தமிழ் படம் கேபி சார். ஓ ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்டு பாலச்சந்தர் சார் என்ன மரோ சரித்ரா தமிழில் எடுக்கிறதா, அரங்கண்ணால் ப்ரொடியூசராக அனந்து சார் மீட் பண்ணி ஒரு 2-3 மீட்டிங்க்கு அப்புறம் வந்து 2500 அட்வான்ஸ் செக் கொடுத்துட்டு நீ தான் நம்ம கமல்ஹாசன் ரோல் என்ன தமிழில் நடிக்க ஃபிக்ஸ் பண்ணி, அப்போது அலைகள் எழுதிய கவிதை அப்படி டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷூட்டிங்குன்னு போயிட்டேன். ஐ மீன் ஓகேன்னு சொல்லி அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறமா என்னென்னா அந்த டைமில் பாப்பு அனதர் வெரி பிக் லெஜெண்டரி டைரக்டர் வந்து கிழக்கே போகும் ரயிலிங்க சுதாகர் பண்ண ரோலில் எனக்கு தெலுங்கில் பண்ணுறதா கூப்பிட்டாரு. போயிட்டேன் வழக்கம் போல். போனால் அதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா எஸ்பிபி சார் தான் மியூசிக் டைரக்டர். அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பாட்டும் அதில் அவர் தான் பாடி. ஆமாம், சூப்பராக இருக்கும். சூப்பர் ஹிட் பாடல்கள், படமும் நல்லா போச்சு. ஸோ அந்த படம் வந்து ஷூட்டிங் அதில் வந்து கழுதை மேலே சுதாகரை போக சொல்லி ஒரு மொட்டையெல்லாம் அடிக்கிற ஒரு சீன் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் மட்ராஸுக்கு. சார் வந்து ஷூட்டிங் வச்சுருக்கேன், ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் அப்படியே வந்து நிற்கிறேன். பாலு இந்த டிடிகே கஸ்தூரங்க ரோடில் ஹேமமாலினி வீடு பக்கத்தில் ஒரு டப்பிங் தியேட்டர் இருந்துச்சு. அந்த காதம்பரி காதம்பரி எக்ஸாக்ட். அங்கே பாலச்சந்தர் சார் வராரு. இல்லை வந்து எங்கடா எங்கே வேணால் தம் அடிச்சு பேசுகிறாரு. எங்கே பார்த்தா எங்கே மோகன் வேலைச்சி அப்படின்னாரு. நான் அப்படியே நிற்கிறேன் கும்பலில். எங்கேடான்னு பார்த்தா மொட்டை அடித்து மீசெல்லாம் ஷேவ் பண்ணியிருக்கேன். என்னடா என்ன பார்த்து என்னடா எனக்கு இத்தனை நாள் ஹீரோக்காக வெயிட் பண்ணி இப்போ ஹீரோ இருக்காங்க வெயிட் பண்ணி எதுக்கு அப்படின்றாரு. சார் நான் வழக்கமாக நோ சார் தட் பாப்பு சார், தட் கிழக்கே போகும் ரயில் சார், தெலுங்கு சார், லாஸ்ட் சீன் சார், டாங்கி சார். அண்ணா பின்னான்னு திட்டு சார்.
திட்டி 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 அப்புறமா அப்படி இப்படி உங்களுக்கு தெரியும் பாலச்சந்தர் கோவம் வந்தால் பயங்கரமாக கோவம். அது அந்த பீரியடில் ஸ்பீக் அப்படி இப்படி 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 என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படி அப்படின்னு அனந்தை கூப்பிட்டு சொல்கிறார். இவனை தவிர வேறு யாரையும் வச்சு இப்போ பண்ணுறதா இல்லை, கொஞ்சம் லேட்டஸ்ட் கிவ் இம் டைம், அவனுக்கு முடி வரட்டும். அது சீஷோர்லேயே ஷூட்டிங்கிறதுனால முடி இல்லை அந்த விக் எல்லாம் போட் பண்ணக்கூடாது, ஐ வில் கிவ் அப்படின்னு மறுபடியும் கெட்ட வார்த்தையில் என்னை திட்டி திட்டி. அப்போ தான் பத்மினி கொலாபுரி சப்போஸ் டு சரித்தாரோ அப்படி ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. இன்னும் சார் அப்படின்னா இப்போ கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், இனிமேல் எங்கேயாவது போனால் எங்களுக்கு சொல்லாமல் போனால் கொண்டுடுவேன் எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக சொல்லிவிட்டு விட்டார். அப்போது அது கொஞ்சம் ஒரு கேப் ஒரு 2 மாதம் 3 மாதம் எனக்கு முடி வர டைம்லேயே ஒரிஜினல் மொரோ சரித்திர ரிலீஸ்ட் இன் தமிழ்நாடு. சஃபேரில் மெகா ஸ்மாஷ் ஹிட், சூப்பர் டியூப்பர் ஹிட் எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டில். ஆமாம், அது த்ரோட் இந்தியா அது அது வேறு லெவல் படம். ஸோ சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அப்போ பாலச்சந்தர் செட் இப்போ பண்ண வேண்டாம் தமிழில், இங்கேயே இவ்வளோ சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்குன்னு பண்ணும்போது அனந்து சார் மகேந்திரன் சார் கிட்ட நெஞ்சத்தை இல்லாத பற்றி தேடுதல் பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் நாங்கள் படம் பண்ணாமல் போன ஒரு பையன் இருக்க பாருங்கன்னு சொல்லி தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன்டு நெஞ்சத்தை கீழாங்க உள்ள. பட் நெஞ்சத்தை கீழாத கொஞ்சம் ஷெடியூல் தள்ளி தள்ளி மகேந்திரன் சாரோட வே ஆஃப் மேக்கிங் அவர் ரொம்ப நேரம் யோசித்தாலும் 2 வாரத்தில் சீன் எழுதுவார் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் தள்ளி தான் பண்ணார். பட் முதல் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் இருந்தேன், அதனால தான் இது அது அப்போ தான் நான் சொன்னேன் பேங்க் சர்வீஸ்லேயும் இருந்தேன் நான். அந்த படம் பண்ணும்போது பேங்க் சர்வீஸில் இருந்தேன். ஸோ அவன் நிறைய அப்புறம் ஜானி ஷூட்டிங் டைம் போது கூட எங்களை வந்து பருவமே சாங் இதெல்லாம் எடுப்பார் கூட்டியில். ஸோ சில ஷார்ட்ஸ் அங்கேயும் எடுத்துருக்கிறார். தட்ஸ் ஹவ் ஐ கேம் இன்டு நெஞ்சத்தை கீழாத. அது பை காட்ஸ் ரெஸ் நல்லா போச்சு. 2வது படம் கிழிஞ்சல்கள் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர் பசி நேஷனல் வினர் துரை சார். அவர் வந்து அப்போ தான் பசி ஹிந்தியில் பண்ணி 1-2 படங்கள் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சதுனால வெறித்தனமாக பண்ணணும்னு ஒரு இருந்தார். ஒரு படம் எப்படியாவது சூப்பர் ஹிட் பண்ணணுங்கிற ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நான் நுழைஞ்சதுனால தமிழ் மலையாளமில் எடுத்து 2 லாங்குவேஜ்லேயும் சூப்பர் ஹிட் ஆச்சு. டி ராஜேந்தர் சார் மியூசிக் ரொம்ப நல்லா பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் கெரியர் ஸ்டார்டட். அந்த பயணிகள் முடிய டைமுக்குள்ளேயே நான் ரிசைன் பண்ணிட்டேன். மூடு பண்ணியில் நடித்த போது எப்படி இருந்தது? நெஞ்சத்தை கிள்ளாத நடித்து முடிகிற ஸ்டேஜில் தான் பாலு மகேந்திரா சாருக்கு தெரிஞ்சுது. நான் போய் சொல்லி பார்க்குறதுங்கிறது இல்லை, பேசிக்கலி நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். ஸோ அங்கே போய் இங்கே போய் சொல்கிறது அது இதெல்லாம் இல்லை. ஸோ ஷோபா சொல்லியிருக்கான் பாலு மோகன் நடிச்சிட்ருக்கான்னு எங்கே அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ நம்ம ஆர்டிஸ்ட் எப்படி வந்து கூப்பிட்டு படம் ஷூட்டிங் முடிகிற ஸ்டேஜ் இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ரோல் கொடுத்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மூடு பண்ணியில் பார்த்தீங்கன்னா டைட்டில் அறிமுகம் கோகிலா மோகன் தான் போட்டிருக்கோம். ஆமாம், அவர் அறிமுகம் பண்ண நீ என்னோட ஸ்டூடெண்ட் நீ எப்படி அப்படின்னு அவர் கோகிலா மோகன் தான் போட்டால். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ப்ரவுட். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டரோட பார்வையில் நான் இருந்து நான் கண்டுபிடிச்சதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. நெஞ்சத்தை கிள்ளாத படத்தினுடைய ஹீரோயினான சுஹாசினிக்கு அதுதான் முதல் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுஹாசினியோடு இணைந்து பல படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த படத்தில் நடிக்கும்போது எப்படி இருந்தது உங்கள் கெமிஸ்ட்ரி? வெரி ரா யங்காக இருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இட்ஸ் லைக் இன்னொன்று என்னென்னா கௌரி சங்கர் மிகப்பெரிய நல்ல ப்ரொடியூசர், தேவி ஃபிலிம்ஸ், வரதராஜ் செட்டியார் அவங்க ஃபேமிலி, தேவி தியேட்டர்ஸ் இருக்கிற ஃபேமிலி ரொம்ப நல்லா நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. வி லைக் வேர் ஆல் யங், வெரி யங் அண்ட் நைவ் பீப்புள். ஷூட்டிங்கும் வருவோம், கலாட்டா பண்ணிகிட்ருப்போம். சித்ரா நம்ம ஸ்டில் ரவி கேங்கு, ராஜ்பிரீத் இவங்களெல்லாம், அசோக்குமார் கிரேட் கேமராமேன் அவங்களோட எல்லாம் இருக்கும்போது அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஜாலியான டூர் மாதிரி தான் என்ஜாய் பண்ண தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பிரதாப் வாஸ் அ குட் ஃப்ரெண்ட். எல்லோரும் ஒரு வெரி லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழகணும். அதனால் அது ஒரு விஷயமாக எடுத்துக்கல. அதாவது அண்ட் மகேந்திரன் சாரோட ரொம்ப சிறப்பான இதுன்னா அவர் சீன் சொல்கிறது ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லுவார். ஸோ அது எவ்வளோ இதனால அவர் சொல்லி கொடுக்குறதுல அவர் குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படியே வந்து உட்கார வச்சு இப்படி அழகாக நாங்கள் பாருமா பாப்பா அப்படின்னு அது நம்ம எப்படி கேட்போமோ அப்படி கேட்க வைப்பார். ஸோ தட் வாஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பன் ஃபார் நெஞ்சத்தை கீழாத. ஷோபாவோட பல கன்னட படத்தில் நடிச்சிருக்கீங்க, தமிழ் நடிச்சிருக்கீங்க. ஷோபாவுக்கு உங்களுக்குமான நட்பு எப்படி இருந்தது? இன்னும் த கிரேட் ஃப்ரெண்ட். முதல் சினிமாவில் வந்ததுக்கு முதல் ஃப்ரெண்டு ஷோபா தான். அதில் ஒரு சிரித்து நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம் அப்பரிச்சித்தான்னு ஒரு கன்னட படம் சொன்னோம். அதில் நான் அவளை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. எனக்கும் சிரிப்பு அவளுக்கும் சிரிப்பு. ஷார்ட்டில் சிரித்துக்கொண்டே டைரக்டர் திட்டுவார், காஷிநாதன் சொல்லி. இப்போ சமீபத்தில் இறந்துட்டார், மிகப்பெரிய நல்ல டைரக்டர், பல படங்களில் ஹீரோவாக நடித்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் அந்த டைமில் அவர் ரொம்ப சிறந்த டைரக்டர். ஆமாம். ஸோ அந்த படம் வந்து அவள் ஷீ ஸோ கம்ஃபர்டபுள். அவன் ரொம்ப சிறப்பான, ஷீ இஸ் டவுன் டு அர்த், வெரி ரூட்டட் கேர்ள். எதுவுமே மனசில் வச்சுக்கிட்டோ அதெல்லாம் இல்லை. ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு த ஃபேமிலி ஆல்சோ. அவங்க அம்மா பிரேமாவட்டும், அவங்க மாமா சித்தப்பான்னு பேசுகிற அங்கிள் எல்லாரோடவும் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தேன்.
Very unfortunate incident. I never expected. Of course, nobody expected that happened. I lost a very good friend அங்கிறத சொன்னோம். Very, very nice girl to move. ரொம்ப மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரானரி கேர்ள். அனதர் லேடி லைக் தட் ஐ ஃபெல்ட் இஸ் சில்க் ஸ்மிதா. ஷோபா மாதிரி ரொம்ப நல்லா பழகுறதுக்கு ரொம்ப நல்லா ஸ்மிதாவோட உங்களுக்கு நல்ல நட்பு இல்லை. ஐ லாஸ்டர்ங்கிறதுக்காக சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமே இருக்காது, ஹேங்கப்ஸே இருக்காது பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோங்கிறது. அனதர் லேடி வாஸ் சில்க் ஸ்மிதா. அவ்வளோ ஐ லாஸ்டர்ங்கிறது சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை திரைப்படம்னா அது பயணங்கள் முடிவதில்லை. ஆமாம், அந்த பயணங்கள் முடிவதில்லை. தயாரிப்பாளரும் புதுசு, இயக்குனரும் புதுசு. கதை கேட்டபோது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. சுந்தரராஜன் சாரோட திறமையே அதுதான். அவருக்கு வந்து ரொம்ப சரளமாக, அதாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் தான். அதாவது ரொம்ப சரளமாக ஒரு சீன் இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்கும். அவர் இப்போ வந்து பேசுகிற 2 வார்த்தையாக இருந்தாலும் அவ்வளோ நச்சுன்னு இருக்கும். அண்ட் எப்போவுமே லைஃப்க்கு ரொம்ப இயற்கையாக கிட்டே இருக்கும், ரொம்ப லைஃப்பாக ஃபீல் பண்ணதும் என்ன இருக்கும். அந்த படத்தில் வந்து கதை சொன்னார், நான் நடிக்கணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் நடிக்கிறதா இருக்கல கேப்பில். ஆமாம், அது யாரோ நடிக்கணும். இப்போ சமீபத்தில் கங்கைவன் சார் சொன்னார். இன்ஃபேக்ட் நம்ம சுரேஷ் கூட நடிக்கிறதா. அவர் ஒன் ஆஃப் த நடிகர். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேரெல்லாம் நடிக்கணும்னு இருந்துச்சு. அது விதி, நான் நடிக்கணுங்கிறது எழுதப்பட்டான்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க பல காரணத்தினால ஒருத்தர் மிஸ் ஆனார்னு சொல்லி கடைசியில் மறுபடியும் நான் நடிக்க வேண்டிய சூழ்நிலை நான் வந்து நடித்தேன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அது என்னை பொறுத்தவரை. ஏன்னா எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. எல்லா லவ் ஆகட்டும், எமோஷன் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், ஒரு ட்ராஜடி ஆகட்டும், அண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பாடல்களாகட்டும், வரிகளாகட்டும், இளையராஜா சார் பாடல்கள், ரீரெக்கார்டிங் எல்லாமே ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கம்ப்ளீட் ஃபிலிம். ஸோ ஐ ஷுட் செட் டு தேங்க்ஸ் டு ஆர் சுந்தரராஜன். முழுசாக அவர் தான் என்ஜாய் பண்ணி பண்ணப்படும். உங்களுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர் இளையராஜா. ஆமாம், நெஞ்சத்தை கிள்ளாத படத்தில் ஆரம்பித்தது அவரோட உங்களுடைய பயணம். எத்தனையோ வெற்றி படங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. அவரை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? அவர் கம்போசிங் பெங்களூரில் சாளுக்கியா ஹோட்டலுக்கு வந்திருந்தார் மகேந்திரன் சாரும் இளையராஜா சார். அவர் வந்து ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டில் பார்த்தா எனக்கு நினைவு இருக்குது சாரை வந்து. அதுக்கப்புறம் தான் வேடிக்காமல் அவர் வந்து அந்த அப்புறமா ஒரு ஹீல்ஸ், அந்த ஒரு ஷூ, ஒயிட் ஷூ மாதிரி ஒரு போடுவார். அது அவர் அதுலேயும் பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன். அந்த அப்போலேருந்தே அவர் பார்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் தமிழில் இந்தியா ஹஸ் எவர் சீனுங்கிறது. ஸோ அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் அங்கே பார்த்தேன் நான். சாளுக்கியா ஹோட்டல் பெங்களூரில் தான் கூப்பிட்டுருந்தார். போனால் சார் இருந்தார். அவர் அப்போ மாதிரி அவரும் ஒரு யங் மேன் அப்போங்கிற, நான் ரொம்ப பையங்கும்போது அவர் யங் மேனாக பார்த்தது. த வே ஹி கம்போஸ் மியூசிக் இஸ் அமேசிங் ஈவன் டுடே. அவர் இருக்கிற டைமில் நாங்களெல்லாம் இருக்கோங்கிறது தான் எங்களுக்கு பெருமை. தவிர அவரை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதி எனக்கு இல்லை, மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஹி இஸ் ஸோ குட். அவருக்கு அன்னக்கிளியில் எந்த பசி இருக்கும், இன்றைக்கு வரைக்கும் நல்லா மியூசிக் கொடுக்கணுங்கிறது அந்த அளவுக்கு பசி இருக்குது. தட்ஸ் வாட் ஐ ஃபவுண்ட். அவர்கிட்ட ஒரு நல்ல டைரக்டர் போய் சிச்சுவேஷன் சொல்லி இப்படியெல்லாம் விஷுவல் பண்ணியிருக்கேன்னா அள்ளி கொடுப்பார். உண்மைதான். அது இது வரைக்கும் அப்படி தான். அதுக்கு ரீசெண்ட் உதாரணத்துக்கு நான் சொல்கிற மாதிரி வெற்றிமாறன் ஒரு விடுதலையில் அவர் கொடுத்துருக்கிற ஃபேன்டாஸ்டிக் கம்போசிஷன். ட்ரூ. அது அந்த சூதிங், அந்த மெலோடி சாங் எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த பசியோடு இருக்கிறாரு. எவ்ரிடே அப்படி ஒரு பசியோடு இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். நியர்லி 75லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பசி இருக்கிறாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். த வே ஹி கண்டக்ட்ஸ் ஹிம்செல்ஃப்ங்கிறது தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அவரோட டிசிப்ளின் தான் எனக்கு அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா மியூசிக் சென்ஸ் எல்லாம் நமக்கு இல்லை, கதையெல்லாம் கற்றுக்க முடியாது, தானாக வரணும். அவர் பார்த்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் வந்து டிசிப்ளின். ஒரு காலையில் 6:45 7 மணிக்குள்ளேனா பிரசாத், 7 to 1 2 to 9 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே மறுபடியும் பிரசாதன்னா சூர்யா அன்றைக்கி க்ளவுடியாக இருக்கலாம், அவர் வரது நிறுத்த மாட்டார். கரெக்ட். அண்ட் இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போனோம், ஃபினிஷ்டு. என்ன மழை வரட்டும் வெயில் வரட்டும் அவர் திருவண்ணாமலை போயிட்டு வருவார். சினிமா தவிர வேறு எந்த காசிப்பும் எப்போவுமே பேசுகிறதே கிடையாது. மியூசிக் பார்த்தா எப்போ பார்த்தாலும் மியூசிக் பற்றியும் பேசிகிட்டு இருப்பார். அது தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறார். ஆன்மீகம்ங்கிறது நான் சொல்கிறது. ஸோ எந்த காசிப்பிங்கும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் 7 to 9 எவ்ரிடே 365 how many years நீங்களே கணக்கு பண்ணுங்க. அந்த டிசிப்ளின் இருக்குல்ல அவர்கிட்ட, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். தட் ஜீனியஸ் பற்றி கற்றுக்கணுங்கிறது தான் நமக்கு. ஸோ அவருக்கு பாராட்டணுங்கிறது தவிர வேறு ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு அவர் ரசிகனா, அவர் பாடல்கள் நம்ம
ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. நீங்கள் பாடிய பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் இது? நிறைய இருக்குது. இன்றைக்கி இருக்கிறது என்னோட ஹரா படத்தின் மகளே என் மகளே தான், ஆனஸ்ட் காட். அதுதான் ஹாண்டிங்கில் இருக்குது. என்னோட ஹரா படத்தோட அந்த பாட்டு மிகப்பெரிய லெவலில் வைரலாக இருக்குது. அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் இப்போதைக்கு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்பா பொண்ணோட ஒரு கனெக்ட் இருக்கிற ஒரு பாட்டாக இருக்குது. வரிகள் ரொம்ப நல்லாயிருக்கு. டைரக்டர் விஜய் ஸ்ரீ அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அண்ட் யங் மேன் ஹூ ஹஸ் கம்போஸ்ட் சாங் ஹி ஹஸ் டன் அன் ரஷாந்த்ன்னு சொல்லி ஹி ஹஸ் டன் அன் எக்ஸலண்ட் ஜாப். அண்டு அவரும் பார்த்தீங்கன்னா கம்போசிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை விட ரெக்கார்டிங் ரொம்ப சூப்பராக வெரி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதுக்கு சொன்னால் என் மகளே தான் என்னோட சாங். இசையமைப்பாளர் இளையராஜா மாதிரி உங்கள் திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடகர்னா எஸ்பி பாலசுப்ரமணியம். உங்களுடைய திரை வாழ்வினுடைய ஆரம்ப கட்டத்திலே உங்களோட இணைஞ்சவர் அவரோட உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள். எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு மாதிரி என்னை பொறுத்தவரைன்னா அது எஸ்பிபி சார் கொடுத்த அவார்டு தான். அதாவது பயணங்கள் முடியதில்லை சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கும் போது ஒரு நாள் பாம்பூரில் திடீர்னு யாரோ முதுகு தட்டுற யாருன்னு பார்த்தா சார் நிற்கிறார். சார்ன்ற அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சிட்டு ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ மோகன். எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் வெதர் மோகன் சாங் த சாங் ஆர் எஸ்பிபி சாங். ஐ எம் ஸோ ப்ரவுட், ஐ எம் ஸோ ப்ரவுட்னு தட்டிட்டு போனார். டேஸ் போவர். அந்த மாதிரி அவர் பாடின பாட்டுக்கு கரெக்டாக நான் உயிர் கொடுத்துருக்கேங்கிறது பாடகரே சொல்லும்போது அதை விட வேறு என்ன அவார்டுங்கிறது. அது இல்லாமல் இன்னொரு எப்போவுமே அவர் சொல்லிகிட்டு இருந்தது, நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் எம்ஜிஆர் சார்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடிகர்களுக்கு அவர் பாடியிருக்கார். அப்போது எத்தனை 100 நடிகர்கள் நீங்களே கணக்கு போடுங்க. அண்ட் எத்தனை ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் நடிகர்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கார். அவர் எங்கேயுமே எப்பவுமே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, நான் பாடினா பாட்டுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு, உயிர் கொடுத்து நடிக்கிறதுக்கு நான் பார்த்ததுலேயே மோகன் தான் நம்பர் 1. சூப்பர். அந்த காம்ப்ளிமெண்ட் அதான் சொன்னேன். அதை விட என்ன வேணும் எனக்கு வாழ்க்கையில்? த மோஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அதான் சொன்னேன். என்னை பொறுத்த அதான் ஆஸ்கார் அவார்டுன்ற நான். ஹி செட் ஹீ இஸ் த பெஸ்ட். ரெஸ்ட் எல்லோரும் அடுக்கும் போது அந்த மகான் கொடுத்தது தான், அந்த லெஜெண்டரி கொடுத்தது தான். அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் ஆல்வேஸ் ஐ எம் பிளெஸ்டுங்கிறதுக்கு. இளையராஜா சார் ஆகட்டும், எஸ்பிபி சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், பாலுமகேந்திரா ஆகட்டும், பாப்பு சார் ஆகட்டும், சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும், ஜஞ்சாலா ஆகட்டும், சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இத்தனை லெஜெண்டரி நம்மளை அப்படியே குழந்தைய எடுத்து அப்படியே சித்தி பண்ணி சிலையை வச்சுருக்கும்போது அதை விட என்ன வேணும் எனக்கு? காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீ. தமிழ் சினிமா உலகத்தில் பாடல்களுக்கு உயிர் கொடுக்குறதுல முதல்ல சிவாஜி உணர்வுபூர்வமாக பாடக்கூடியவர். ஹிந்தியில் சொல்லணுன்னா ராஜேஷ் கண்ணாவை சொல்லலாம். தமிழில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பேர் வந்திருக்கு. எப்படி அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? அது இயல்பாக இருக்கிற விஷயந்தான். ஐ லவ் மியூசிக் ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் நான் காலேஜில் படிக்கும்போதே நான் சொன்ன மாதிரி கமல் சாரோ ரஜினிகாரோ அங்கே விஷ்ணுவர்தன் அங்கே படங்கள் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு இன்ஸ்பயராக தான் வந்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்தது எஸ்பிபி சார். அவரோட குரலுக்கு அப்போவே நான் ஃபேன். அது இயல்பாகவே இசைங்கிறது எனக்கு உள்ள பாடகராக இல்லை, ஒரு இருக்குது ஜாலியாக என்ஜாய் இசை. அண்டு அது பாடும்போது அது எப்படி என்றதெல்லாம் இல்லை, இட்ஸ் ஸோ நேச்சுரல், இட் கம்ஸ் நேச்சுரல் டு மீ. பாட்டெல்லாம் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறோம். இப்போ ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே 71 முடிப்பாங்க. எத்தனையோ பாடல்கள் நான் ஷூட்டிங்கே 71 முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பாடல்கள் 3 hours 4 hours முடித்த பாடல்கள் தான் ஷூட். விஜயா கார்டன்லேயே பல பாட்டு அது மாதிரி நடந்தது. காட் இஸ் ஸோ கைண்ட் தான். ஸோ ரீச் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் எவ்வளோ ஜீனியஸ் போட்ட மியூசிக்கு லிரிக்ஸ் எழுதுனது. ஷூட்டிங் கூட நம்ம இயக்குநர்களெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா, மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிற பாட்டு வைகரில் வைகரி கரையிலும் எல்டாம்ஸ் ரோட்டில் ஒரு கிறிஸ்டியன் மிஷினரியில் அந்த ரெக்கார்டிங் இருக்கும். அந்த ஆமாம் நம்ம ஆழ்வார்பேட்டில் அங்கே தான் ஷூட் பண்ணோம். 3 hours ஒரு பாட்டு ஓவர். 2.5 3 hours ஷூட்டிங் ஓவர். ஒரு நாள் போட்டிருந்தாலும் நான் எங்கேயோ போயிட்டு வரேன் போட்டுக்கிறோம் இருக்கேன். அப்படியே அதே ஹாலில் தான் யார் வீட்டில் ரோஜா பூ பூத்துதுங்கிறது அனதர் எக்ஸ்ட்ரானரி சாங் ஃப்ரம் இதய கோயில், மாஸ்டர் பீஸ் ஃப்ரம் இளையராஜா சார், கிரேட் மணிரத்னம் டைரக்ட் பண்ணது அதே ரூமில் தான். எவ்ரிபடி வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் டியூரேஷன் எல்லாம் கம்மி டைம் தான். உதயகீதம் கிளைமேக்ஸ் சாங்கெல்லாம் என்னோட போர்ஷன் எல்லாம் 2-3 hours தான். அப்பா உதயகீதம் பாடுவேன் நான் போய் பழைக்கிறது அவ்வளோதான். ஒரு மேக்ஸிமம் 3 hours 4 hours தான். பட் அது எப்படின்னு எனக்கே தெரியல. ஒன்று டைரக்டர் கேமராமேன் எல்லாம் ஸோ குட், அது அவங்களோட கோஆப்ரேஷன் எல்லாம் பண்ணவே முடியாது.
பட் இட் கம்ஸ் நேச்சுரல் டு மீங்கிறது தான். இதே கோயில் படம் தான் மணிரத்னத்தோடு இணைந்து பணியாற்றிய முதல் படம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே உங்களை ஒரு திரைப்படங்கள் நடிக்க அழைச்சி நீங்கள் ஏற்றுக்கல இல்லையா? பயணங்கள் முடியுதில்லை வெற்றிக்கு அப்புறம் என்னோட பாதையை நான் அமைச்சது புது ப்ரொடியூசர்ஸு புது டைரக்டர்ஸு தேடி அவங்கக்கிட்டே இருக்கிற அந்த பசி நல்ல படம் கொடுக்கணுங்கிற டைரக்டர்களை தேர்ந்தெடுத்தால் அந்த படம் வெற்றி அடையும், நானும் வெற்றி அடைவேங்கிறதுனால தான் புதுசாக அந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ரூட்டில் தான் போகிறேன். அப்போ நெஞ்சத்தை கில்லாதுலேருந்தே என் ரூமுக்கு மணிரத்னம் வருவார். நம்ம பாம்பூரில் என்னோடய ரூமுக்கு அப்போது பாரதிராஜா அசிஸ்டன்ஸு, பாலச்சந்தர் சார் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நல்ல அசிஸ்டன்ஸ் எல்லாம் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் நம்ம ரூமில் வந்து பேசுவாங்க, கீழே உட்காந்து பேசுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதில் மணிரத்னமும் ஒருத்தர் செப்பரேட்டாக வருவார். பட் மணிரத்னமும் ஒருத்தர் அவர் பைக்கில் வருவார். அப்போ அவர்கிட்ட இருந்த மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, அப்போது எல்லாமே சொல்லுவார். எப்போவுமே ஏன் விஜய கார்டன்லேயே ஷூட் பண்ணுறாரு, ஏன் ஒரு செமிட்ரியில் ஷூட் பண்ணக்கூடாது, வை எவ்ரி ஒன் ஆல்வேஸ் ஷூட்ஸ் இன் த சேம் ஸ்பாட் சேம் சிச்சுவேஷன் அப்படின்னும் போது அவருக்கு அந்த பசி பார்த்தேன் நான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கதை பண்ணார். கதை பண்ணதுக்கப்புறம் ஐ வாண்ட் யூ டு ஆக்ட் பண்ணார். அந்த டைமில் நம்ம சத்யஜோதி தியாகராஜன் சாரோட ஃபாதர் கோவிந்தராஜன் சார் வீனஸ் பிக்சர்ஸில் என்னை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படும் போது நான் சொன்ன ஒரே கண்டிஷன் மணிரத்னம் டைரக்டராக இருந்தால் கால் ஷீட் கொடுக்குறேன். அவர் ஓகேன்னு சொல்லி அவருக்கு கால் ஷீட் கொடுத்தாரு. பாலுமகேந்திரா சார் கேமராமேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் போது பாலுமகேந்திரா சாரும் கேமராமேன் ஆகிறதுக்கு முதல்ல அவர் ஹி வாஸ் ஹெசிடென்ட் பிகாஸ் ஹி ஆல்ரெடி பிகேம் ஐ டைரக்டர் ஆகிட்டார். அவரே ஃபோட்டோகிராஃபி கேமராமேன் டைரக்டராக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹி டென்ட் வாண்ட் டு ஒர்க் வித் எனி டிரெக்டருங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அப்புறமா இருந்தாலும் ஒத்துக்கிட்டார். இளையராஜா சார் மியூசிக்கு. அப்போது லக்ஷ்மி அம்மாவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போல்லாம் 10 நாள் 30 நாள் மேக்ஸிமம் படத்துக்கு ஒரு மாதம் கொடுப்போம். இதுதான் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி எல்லாம் இருந்து இருக்கும்போது நான் ஓவர் பிஸி, பயணங்கள் முடியதில்லை ஆரம்பிச்சு பிஸியாக இருக்கேன். படம் எல்லாம் ஆரம்பித்து போகும்போது அவர் லொக்கேஷனில் பார்த்துட்டு வந்து ஒரு நாள் லொக்கேஷனில் இருக்கும்போது வந்து சொன்னார், மோகன் வெரி குட் திங்னார். என்னன்னா லக்ஷ்மி அம்மா கண்டினியூஸாக 30 days கொடுக்குறேன்னு இருக்காங்க, நீங்கள் ஒர்க் முடிச்சுடுங்க படம் அப்படின்னாரு. முடிச்சிடலாம், அதில் என்ன இருக்குது, நான் வர முடியாதா, இங்கே புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கிறாங்க, நான் கமிட்டட் உனக்கு கொடுத்தேன் அந்த 10 நாள். பட் யூ கோ ஹெட். நான் நேச்சுரலி இப்போது நம்ம கோவிந்தராஜன் சாரோ வினஸ் பிக்சர்ஸ்காரங்க படத்தை ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஆரம்பிச்சது நம்ம கேட்டார், நம்ம ஆரம்பிச்சுட்டோம். யூ கோ டூ த ஃபிலிம், நெக்ஸ்ட் ஃபிலிம் யூ வில் டூன்னு சொல்லி அப்படி போனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் தான் அனில் கபூர் வந்தார். அதான் பல்லவி பல்லவி. ஸோ அன்னிலேருந்தே எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னிலேருந்தே எனக்கு மணி அவர்கள் நல்லா தெரியும். அப்படித்தான் வந்ததுக்கப்புறம் கோயத்தம்பி சார் இந்த இதய கோயில் நடந்ததுக்காக அதுக்கு முன்னாடியே அவர் நல்லா தெரியும் சொல்ல. அவரோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய படத்தில் இன்னி வரைக்கும் உங்களாலேயும் சரி ரசிகர்களாலும் சரி மறக்க முடியாத படம் மௌனராகம். இல்லை, ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். நல்லா எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம். அவர் அது வித்தியாசமாக பண்ணோன்னு அது அந்த கூட்டணி பிசி ஸ்ரீராம் ஆகட்டும், லெனின் சார் எடிட்டர் ஆகட்டும், அண்டு இளையராஜா சார் கிரேட் மியூசிக் ஆகட்டும் எல்லாருக்கும் பிடிச்சது. அதை விட எனக்கு பிடிச்ச படம் இதே கோயிலன்னு மணிரத்னத்துக்கே சொல்லுவேன். அப்படியா? ஒரே ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. மணிரத்னம் மௌனராகம் வந்து அவரோட சைல்டு. அது அவர் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் யோசனை பண்ணி அவர் பிளட்டில் இருந்துச்சு, சூப்பராக பண்ணார். பட் இதே கோயிலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கோவித்தம்பி சார் கதா இலாக்கா. இப்போ அந்த கதா இலாக்காவில் வல்லபன் சார் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது எம்ஜி வல்லபன் சார், நட்புல வல்லபன். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ண கதை திரைக்கதை வசனத்து இவர் இயக்கம் மட்டும்தான். அன்றைக்கி காலையில் லொக்கேஷன் ஸ்கிரிப்ட் வரும், சீன் பேப்பரெல்லாம் வரும். வந்ததுக்கப்புறம் இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இது எப்படி விஷுவல் பண்ணணும், இது எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி அந்த நேரத்தில் அதை யோசனை பண்ணி மிகப்பெரிய விஷுவலாக கொடுத்தது வந்து மணிரத்னம் தான். ஆஸ் எ டெக்னீஷியன் வாவ் அப்படின்னு எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் யுவர் டைரக்டர் ப்ரொடியூசர் இல்லை, உங்களுக்கு தெரியும். அதே யோசனை இருக்கும்போது எப்படி வேணாலும் எதை வேணாலும் எடுக்கலாம். ஆனால் காலையில் 10 மணிக்கு வரும்போதும் 9:30 மணிக்கு வந்தது தான் இன்றைக்கி என்ன சீனுன்னு வருது பேப்பர், என்ன ப்ராப்பர்ட்டிஸு, என்ன இது ஆர்டிஸ்ட் எல்லாம் யார், நான் கவுண்டமணி சார் இருப்பார், எல்லாம் இருப்பார். ஸோ என்னன்னா இது சொல்லி ஹி ஹாஸ் டு கெட் இன் டு த ஆக்ட். இல்லை தட் ஃபேண்டாஸ்டிக் விஷுவல் சாங்ஸ் ஆகட்டும், சீன்ஸ், த வே ஹி மேட் த சீன்ஸ், அந்த எமோஷன் கொண்டு வந்தது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு பிடிக்கும். மௌனராகம் ரொம்ப நல்ல படம், அதில் எந்த நம்ம சொல்கிறது இல்லை. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது ஒன்று இருக்குல்ல, ஒரு டைரக்டர் படப்பிடிப்பை பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால எல்லாமே வித்தியாசமாக பண்ணார்.
போன இடத்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு தெரியாததா பாரதிராஜ் சார் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மைசூர் அந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போனாலும் இதில் என்ன புதுசாக எடுக்க முடியும்னு அந்தந்த நேரத்துக்கு யோசனை பண்ணி, இதுக்கு ஒரு ரூம் போட்டுலாம் யோசிக்கிறது டைமே இருக்காது. ஏன்னா காலையில் 10 மணிக்கு தான் சீன் பேப்பரே வருது இருக்குது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதை வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் யோசிச்சதே இல்லையே மனுஷன். அது பண்ணாருன்னா ஓகே, ஓ இதுவா, ஓகே, ஓ ஓகே ஓகே அப்படின்னு இறங்கி பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. மௌனராமன் படத்துடைய கதாநாயகியான ரேவதி இங்கே சாவி சித்ரா நிகழ்ச்சியில் கூட பேசும்போது குறிப்பிட்டாங்க, பல கதாநாயகர்களோடு நடிச்சிருந்தாலும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அது மோகன் தான். உங்களுக்கும் ரேவதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு எங்கே தொடங்கிச்சு? மேபி அது ஒரே ஒரு காரணமாக இருக்கலாம். ரேவதியோட கல்யாணத்துக்கு நான் ஒரே ஒரு ஆள் தான் இன்வைட். அப்படியா? ஷீ ட்ரீட்டட் மீ அஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க கல்யாணத்துக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு இன்வைட் நான் தான். நான் மட்டும்தான் சினிமா நடிகனாக போயிருந்தேன். மற்ற அறிமுகப்படுத்தின அண்ணியா கூப்பிடலையே? அது எனக்கு தெரியாது, யாரையும் கூப்பிடல. பட் நிறைய பேர் வரலைன்னா கூப்பிடலன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் யாரும் வேண்டாமோன்னு சொன்னாங்க. எதனாலன்னா ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அது ஒரு ரீசன் என்ன எதனால என்னால் சொல்ல முடியாது. யூனோ வெரி வெல். மேபி அதனால தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அதெல்லாம் கேட்கல, எதனால அதெல்லாம் இல்லை, நான் மட்டும் போயிட்டு வந்தேன். ஸோ அப்போ ஐ வாஸ் க்ளோஸ் டு த ஃபேமிலி ஆல்சோ. அவங்க அந்த பெரியம்மான்னு ஒன்று அவங்களோட எப்போ ஷூட்டிங் விடுவாங்க. ஷி வாஸ் வெரி வெரி டியர் டு மீ ஆல்சோ. அந்த பெரியம்மான்னு கூப்பிடுவோம். அவங்க ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அவங்க ஃபாதர் ஆகட்டும், எல்லாருமே தே வர் வெரி க்ளோஸ் டு மீ. ஐ வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு ஈவன் ரேவதி அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் அதனால தான் இருக்கலாம். நான் உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் குறிப்பாக பெண் ரசிகர்கள்னா மிக அதிக அளவில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தாங்க. அந்த பெண் ரசிகர்களில் உங்களால் மறக்க முடியாத ரசிகை யார்? இல்லை, அது இப்போ ரீசெண்டாக சொன்னேன். ஏன்னா நிறைய உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு அப்படியே சிலுத்துச்சு என் உடம்புல. மலேசியாவிலேருந்து ஒரு எல்டர்லி லேடி வராங்க ஃபேன் பார்க்கணுன்னுட்டு. ரொம்ப வயசானவங்க. ஏதோ நம்ம கேட்டு அங்கே ஒரு மீட்டிங் இருக்கும்போதே அவங்களும் அவங்க பையனும் வராங்க. வேறு மதத்துக்கு சார்ந்தவங்க வரும்போது அவங்க புர்கா கிர்கெல்லாம் அணி போட்டு வராங்க. அவங்களோட ஒரு பையன் வந்து உட்காடுறாங்க. நான் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கீங்களா, நல்லா பேசும்போது அதுக்கப்புறம் பையன் பக்கத்துலேருந்து சொல்லுமா காட்டுமான்றான். என்ன தாய் என்னன்னா அவங்க என்ன அதை எடுத்து பேசும்போது அப்புறமா சரி சரின்னு சொன்னால், இது மதத்துக்கு சார்ந்த அந்த மகாத்தாய் பற்றி பேசுகிறேன் நான் சொல்கிறேன். உள்ளேருந்து ஒரு தாலி காட்டுறாங்க. தாலி லாக்கெட்டில் என் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. என்னம்மா இது தாய், என்ன தாய் இதுன்னு. இல்லை, நான் கல்யாணம் பண்ணி போனேன் புதுசாக. அப்போ கல்யாணம் பண்ணி போனேன் அங்கே. அப்போ எல்லாம் உங்களை பிடிக்கும். அது போய் இப்போ சொன்னதும் என் வீட்டுக்காரர் வச்சுக்கோன்னு சொன்னார். அப்படியே இது வரைக்கும் இருக்குது. நான் சாகுமுறை வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இது தப்பாக யாரும் எடுக்கிறது இல்லையா, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மகானுக்கு காலை தொட்டு கும்பிடணும் அவரோட வீட்டுக்காரருக்கு. அவர் என்ன சொன்னாரா, அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற, இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு குடும்பம் பேரம் பேத்திகளெல்லாம் பெற்றாச்சு. எல்லாமே அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. என்ன ஒரு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான சீன் என்னென்னா, டெய்லி அவங்க என்னோடய பாடல்கள் போட்டு தான் தூங்குவாங்க. அவங்க போட முடியாது, பசங்க தான் போட்டு விடணும். அந்த டெக்னாலஜி இதில் போட்டுறாங்க. அந்த தாய்க்கு சொல்கிறேன், அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசணும்மா, நான் தேங்க்ஸ் சொல்லணும்மா அந்த மகானுக்கு. பேச வச்சாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப. நான் ரொம்ப ஹாப்பி. இல்லைங்க, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், நான் தான் என் பையனை விட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன். என்னன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த தாய் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்னை பார்க்க சொல்லும்போதே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப நாளாக ஆசைன்னு சொன்ன தாய்க்கு பையனை வச்சு கூட்டிகிட்டு அனுப்பிச்சு இங்கே வந்து என்னை பார்த்து மீட் பண்ண வச்சாங்கங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. நான் படமே நடிக்கலைன்னாலும் என்னோடய ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறவங்க அந்த தாய் குலத்தோட பிரார்த்தனையும் அன்பு தான் இன்றைக்கி நான் இவ்வளோ நல்லா இருக்கேங்கிறது தான் உண்மையான நிதர்சனம். ட்ரூ ட்ரூ. அது ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பெருமையாக நடிக்கிறேன். அந்த தாய்க்கு எப்போவுமே வணக்கம் போடுறேன். அந்த ஆத்மா சாந்தி அடையணும் எப்போவுமே வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு முறை உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உங்களை பார்க்க வந்தேன். இந்த காரிடார் பார்க்கும்போது எத்திராஜ் காலேஜ் காரிடார் மாதிரி அந்த அளவுக்கு கல்லூரி பெண்கள் அவங்க பலதரப்பட்ட காதல் கடிதங்களை அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஏதாவது ஒரு காதல் கடிதம் நினைவில் இருக்கா? இல்லை, மறக்கிற வயசு வந்திருக்கிறதுனால எல்லாம் மறந்துருக்கேன். எப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில்? அத்தனை பெண் ஹாப்பியாக இருந்துச்சு. எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தானே, எல்லா ஆண்களுக்கும் எல்லா ஒரு இருக்க புகழ் கொண்டு சேர்க்குறது படங்கள் தானே. இப்போ சமீபத்துலேயும் சொன்னேன்,
போட்டி பற்றியோ படங்கள் பற்றி ஹீரோன்னா நான் சொல்லுவேன் என் படத்தை மட்டும்தான் போட்டி. எந்த நடிகரோ தயாரிப்பாளரோ டைரக்டரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியே கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் அந்த படம் அந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சா, படம் சூப்பர் ஹிட்டா எல்லாருக்கும் மார்க்கெட், படம் சரி போகலையா எல்லாருக்கும் மார்க்கெட் சரி. ஸோ படம் மட்டும்தான் போட்டி. ஸோ நல்ல படம் கொடுக்கணுங்கிறது தான். இத்தனை ரசிகர்கள் வர்றது காரணம் இருக்கிறது என்னோடய படங்கள். ஸோ அந்த டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி சொல்லுவேன். அந்தந்த டைமில் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என்ஜாய்னா தப்பாக இல்லை. தேவர் ஸோ குட், தேவர் ஸோ கைண்ட். அங்கே வந்து எல்லாமே இருந்தாங்க ரொம்ப நிறைய பேருங்கிறது தெரியும். இட் வாஸ் நைஸ் டு ஹியர் தோஸ் திங்ஸ். ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலேயே நிறைய பேர் உங்களை அந்த காலகட்டத்தில் காதலிச்சாங்கன்னு பத்திரிகைகளில் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது. ஏன் எந்த நடிகையும் நீங்கள் திருமணம் பண்ணல? தோணலை, அவ்வளோதான். இது ஒரு காரணங்கிறதே இல்லை. மணிவண்ணனோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய முதல் படம்னா அது ஜோதி தான் இல்லை? பாரதி ராஜா சாரோ, பாலமகேந்திரா, பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய டைரக்டர், அசோசியேட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே வந்து கேட்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ ஒரு தோணும் உள்ள, ஒரு இன்ட்யூஷன் மாதிரி. அதில் மணிவண்ணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தார். ஏன்னா அவர் ஷார்ப்பாக டைலாக் எழுதுறதோ, அவர் பேசுகிற பேச்சுகளோ, அவரோட கொள்கை ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் எனக்கு பிடிச்சிது. அவருக்கு அந்த ரொம்ப ஒரு படத்தை வெற்றி அடித்தே தீர்வுங்கிறது ஒரு இதில் தான் வெளியே வந்திருந்தார் போல இருக்குது. ஸோ அடிக்கடிக்கு சொல்லுவேன், நான் சார் ப்ரூவ் பண்ணேன் சார், நான் டைரக்டர் ஆகணும் சார், ஒரே ஒரு வாய்ப்பு சார், நான் கண்டிப்பாக ஆகணும். அந்த பசி அவர்கிட்ட இருந்தது, ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அதுக்கு கரெக்டாக நம்ம பாரதி ராஜா சாரோட மேனேஜராக இந்த வடகநாதனோட பிரதர் தியாகராஜன் அவர்களும், இந்த சைடு வந்து நம்ம அவரோட கதை வசன கலைமணி சார் அவர்களும் வந்து படம் பண்ணும்போது தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பை, அவர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு நானும் ஒரு காரணம் போது மணிவண்ணன் இருந்தால் நல்லா இருக்கும்னு பண்ணுவோம். ஸோ ஒரே டைமில் அவர் முதலாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தா ஒரு சில நாட்களே 2 படத்துக்கு இயக்குனர் ஆனதும் அது ஃபஸ்ட் இன்சிடெண்ட். அந்த மாதிரி எத்தனை படங்கள் எத்தனை டைரக்டர்கள் ஆயிருக்காருன்னு தெரியாது. எனக்கு அவர் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ் தான் அந்த காரணம். ஹீ குட் டூ தட்டுங்கிறது வந்துச்சு. ஸோ இது வேறு மாதிரி கதை, அது வேறு மாதிரி கதைங்கிறதுனால பண்ண. எக்ஸ்ட்ராடனரி டயலாக் ரைட்டர், விஷுவல் சென்ஸ் இருக்குது. அதை விட எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் எந்த ஸ்பாட்டில் கூட அந்த சீட்டிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி ஒரு கரெக்டாக சீட் பண்ணி போகிறதுங்கிறது ஹி வாஸ் டூ குட். அது ஹீ ப்ரூவ். அவர் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி ஆஃப்டர் தி சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம், ஹீ மேட் இட் எம்ன்னு சொல்லி ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஸோ ப்ரவுட். நானும் ஒரு காரணங்கிறதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி. அவரோட பலதரப்பட்ட படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கம் குடும்ப படங்கள், ஒரு பக்கம் ஆக்ஷன் படங்கள், இதில் எல்லா படங்கள்லையும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தான் சத்யராஜோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. ஆமாம். எப்படி இருந்தது? அது வந்து எஸ்என் திருமாலன் ஒரு நல்ல கோயம்புத்தூர்கார் ப்ரொடியூசர் வந்து, நம்ம அப்போல்லாம் ஷூட்டிங் உங்களுக்கு தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் டைரக்டரும் கதை சொல்லுவாங்க, டைரக்டர் ப்ரொடியூசர்ஸும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் பொதுவாக வருது. அதை நான் வந்து அப்போவே ரொம்ப பிஸியாக இருந்த காரணத்தில் காலையில் நைட்டு அவங்கள வந்துட்டுருக்கிற மாதிரி இவர் வந்து வருவார், எஸ்என் திருமாலன் அவர்கள். அவர் ரொம்ப பழக்கிறதுக்கு ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். ஸோ அப்போ அவருக்கு படம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. தோணும் போது பக்கத்தில் மணிவண்ணன் இருந்தால, மணி அவருக்கு ஒன்று படம் பண்ணிடணும்லான்னு, நீங்கள் சொல்லுங்கள் எப்போ வேணாலும் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அப்படி உருவானதுக்கு ஒரு காரணம் அந்த 100வது நாள். ஸோ அது வந்து ஒரு விஹெச்எஸ் கொடுத்து அந்த படத்தை இந்த பேஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா ஒரு த்ரில்லராக அது 100வது நாள் உருவாச்சு. உருவானதுக்கப்புறம் இங்கே டி நகரில் தான் அவரோட ஆஃபீஸ், எஸ்என் திருமாலனோட ஆஃபீஸ். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச உண்மை அன்னைக்கு தகவல் வந்தது என்னென்னா, ஆர் சுந்தரராஜன் அவர்களும் அந்த ஆஃபீஸுக்கு வருவார். கோயம்புத்தூர்காரர், அங்கே எல்லாருக்கும் ஜாலியாக ஒரு மீட்டிங் ஒரு போட்டு அவர் வந்து வெளியில் அப்போ சத்யராஜ் அவர்கள் அங்கங்கே வந்து போயிட்டுருப்பாருன்னு சொல்லும்போது, இந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு யார் போடலான்னு போது ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான் மணிவண்ணனுக்கு நம்ம ராசு வந்து போகிறாரு, அவர் ஏன் போடக்கூடாது, நீங்கள் அவர் நல்லா நடிப்பாருன்னு சொன்னது. மணிவண்ணன் பார்த்தது இமீடியட்டாக ஓகே பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த வாய்ப்பை சூப்பராக ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சாருங்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க. ஆமாம், அப்போ சுந்தரராயன்கிட்ட வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வருவார் சத்யராஜ். 2 பேரும் சேர்ந்து ஸ்டோரி டிஸ்கஷன் திருமால் ஆஃபீஸருக்கும் வருவார். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்டட் மேன் ஒரு கரெக்டான வாய்ப்பு கிடைச்சா எப்படி ப்ரூவ் பண்ணுவாருங்கிறது நிரூபிப்பாருங்கிறது தான் சத்யராஜ் உதாரணத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரம்னு ஒரு படம் பண்ணோம், ஒரு த்ரில்லர், அகெயின் ஒரு விஹெச்எஸ் பார்த்தோம். அதில் கூட அவரோட வசனம் இன்றைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்கும். என் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேன். ஸோ
அது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் மணிவண்ணனுக்கு என்னென்னா ஒருத்தர் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது மோல்ட் பண்ணுவார். சத்யராஜ் சாரும் ரொம்ப திறமைசாலிங்கிறதுனால அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறது பண்ணி அவரோட வளர்ப்பு சூப்பர்ப்பு வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட். பிள்ளை நிலா படத்தில் வந்து அவருக்கு வந்து உங்கள்கிட்ட டேட்டே இல்லாத போது கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு பல பேட்டிகளில் மனோபாலா சொல்லியிருக்காரு. எப்படி இருந்தது பிள்ளை நிலா பட அனுபவம்? இதுதான் மனோபாலா அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்மளோட இல்லை, இன்றைக்கி அவர் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி வரும்போது அவர் ஒரு படம் பண்ணார். நம்ம ஆமாம், இந்த படம் ஆகாய கங்கைன்னு சொல்லி நம்ம நண்பன் கார்த்திக்கும் சுஹாசினி வச்சு சேம் இளையராஜா சார் மியூசிக் வச்சு படம் பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் சரி போகணும். வழக்கம் போல் இண்டஸ்ட்ரியில் சரி போகலைன்னா அந்த டைரக்டர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் தயங்கும் டைமில் வருவார். அவர் வந்து கேட்பார், எனக்கு படம் பண்ணுறியா இல்லையா, எனக்கு செலவுக்கு காசு இல்லை, காசு அதை கூடி போகுதுக்கு அப்படின்னு இந்த நட்பு ரீதியாக அன்பில் கேட்பாருங்கிறது தான் உண்மை. அவர் இல்லாதப்போ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ கேட்டு வாங்கிட்டு போவார். எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் என்னன்னா திடீர்னு ரொம்ப ஒரு டென்ஷன் எமோஷ்னலாக இருக்கும்போது சொல்லி கிளம்பி நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டான். நான் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்கேன். திடீர்னு என்ன இவன் எப்படி அப்போ தான் கூப்பிட்டு திட்டுன்னு தேடுறான். ஏன்னா அறிவு இருக்கானா ஏன்னா தான் இல்லை அப்போ உச்ச ரிஜெக்ஷனில் இருந்தார். ஸோ அந்த ரொம்ப பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏண்டானா இல்லை என்னால் முடியல, எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது, யாரும் கொடுக்க மாட்டான், நீயும் கொடுக்க மாட்டேங்கிறேன், ரங்கராஜன் கொடுக்குறேன், அவனுக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன்னு பேரெல்லாம் சொல்லி திட்டுறாரு. நான் சொன்னேன், இருடா வெயிட் பண்ணுறான், நான் கொடுக்குறேன்டானா முடியல. நான் சொல்கிறேன், அவனை இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துட்டு இன்றைக்கி நைட்டு அதான் நாளைக்கு இந்த நைட்டு இல்லைன்னா உனக்கு ஸோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அனுப்பிச்சிட்டேன். அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங்கில் எப்போவுமே கொஞ்சம் சில ப்ரொடியூசர்ஸ் வந்து காட்சி கேட்குற பழக்கத்தில் நம்ம ரொம்ப நகைச்சுவை உணர்வுள்ள சூப்பர் நமக்கு எல்லாம் பிடிச்ச கலைமணி சார் வந்தார். வழக்கும்போது வாங்க சார் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு படம் காட்சி கொடுங்க சார், ஒரு படம் போனாலும் வந்துட்டுருக்கேன், ஏன் காட்சி கொடுக்க மாட்டீங்க சார், இது இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரே ஒரு விஷயம், நான் மனோபாலா டைரக்டாக போட்டிங்கன்னா நான் கால் ஷீட் கொடுக்குறேன். எப்போ கொடுக்குறேன் நீங்கள் அவனுக்கு எப்போ கால் ஷீட் எப்போ அவனை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ கால் ஷீட் நாளைக்கு, அதாவது இப்போ கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் கால் ஷீட் கொடுக்குறீங்களான்னு கண்டிஷன் அதான். ஓகே நான் கால் ஷீட் கொடுக்குறேன், அவனை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சூப்பர். மத்தியானம் அவர் ஐன் போட்ட சட்டையில் வராரு மிஸ்டர் மனோபாலா. அவர் காரில் அப்படியே பிக்கப் பண்ணி ஸ்பாட்டாக அப்படியே சிரிச்சிட்டு இருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கை கொடுத்த அப்புறமா சொன்னேன், நான் வந்து இப்போது பண்ணணுன்னா கொஞ்சம் நைட்டாக பண்ணுற மாதிரி ஒரு 2 கதையை சொல்லுங்கள், அந்த கதையை எது பார்த்து பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். அப்போது உங்களுக்கு தெரியும் படம் அனௌன்ஸ் பண்ணாலே ஆல் ஏரியா சோல்ட் அவுட்டு, அட்வான்ஸ்கள் வரும், அது கரெக்டான பேமெண்ட்ஸ் அந்தந்த டைம் வருங்கிற காலகட்டத்தில் சினிமா இருந்துச்சு, நானும் இருந்தேங்கிறதுனால அப்படி ஆரம்பிச்சிது. அதில் 2 த்ரெட் சொன்னார், அதில் உருவான படம் தான் பிள்ளை நிலா. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நைட் எஃபெக்ட் ஷூட்டிங் தான் ரொம்ப அதிகம். ஆமாம், அதுக்குன்னு ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருப்பார் கலைமணி சார். அவன் எக்ஸ்ட்ரானரியாக டைரக்ட் பண்ணான் மனோபாலா. ஐ எம் ஸோ ப்ரவுட். நானும் ஒரு காரணமாக இருந்தேங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க மனோபாலா? ரொம்ப மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வீட்டுக்கு வருவான், பேசிட்டு போவான், எப்போவுமே ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான், எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து பேசுவான், நம்மளால் முடிஞ்சது ஏதாவது சொல்லுவோம். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார், தேவகி ஹாஸ்பிட்டலில். பாரதிராஜா தேவகி ஹாஸ்பிட்டல். அப்போ போய் பார்த்தேன். அப்போவும் சொன்னேன், ஏன்டா இப்படியெல்லாம் இருக்கேன், நீ வாழ்கிறதுக்காக இருக்கணும், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன், நான் கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக இருடான்னு எல்லாம் சொன்னேன். காலத்தின் கட்டாயம், நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது, நாங்களும் பல தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கையில். ஸோ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதை விட என்ன, எப்போவுமே ஒரு 3-4 நாளைக்கு ஃபோனில் பேசுவான், ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் நடந்ததெல்லாம் சொல்லி இவனை பற்றி எல்லாம் பேசி உங்களுக்கு தெரியாது கிடையாது அதெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருந்தேன். அதை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். அந்த காலகட்டத்தில் படங்களை ஒத்துக்கிறதுக்கு என்ன முதல்ல முக்கியமான அடிப்படையாக இருந்தது உங்களுக்கு? எந்த அடிப்படையில் படங்களை ஒத்துக்குவீங்க? நான் எப்போவுமே நான் அந்த டைரக்டர் இன்ஸ்டிங் ஃபாலோ பண்ணுறேன். நான் டைரக்டர் வந்து கதை சொல்கிறதோ இல்லை வேறு இன்னொருத்தரோட கதையை டைரக்டர் எப்படி பண்ணுவாராங்கிறது எனக்கு தோணணும், நல்லா பண்ணுவாரோன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் பண்ணுவேன். ஏன்னா கதையை ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது நான் நம்புகிறேன். பட் கதை விட இயக்குனர் நல்லா இருக்கணுங்கிறது தான் நான் நம்புகிற விஷயம். எவ்வளவோ நல்ல கதைகள் டைரக்ஷன் சரியில்லாமல் ஃபெயிலியராக இருக்கிறது பார்த்துருக்கேன். சுமாரான கதைகள் டைரக்டர் ரொம்ப நல்லா டைரக்ஷன் பண்ணும்போது படம் பெட்டராக இருக்கிறது நான் பார்த்துருக்கேங்கிறதுனால எனக்கு டைரக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கதை நெக்ஸ்ட்டு நிச்சயமாக ஒன்றுக்கு ஒன்று, அதுக்காக பிரித்து பார்க்க முடியாது.
பட் டைரக்டர் டேலண்ட்டு அவருக்கு இருக்கிற அந்த பசி, அவருக்கு இன்ஸ்டிங் பார்த்தா எனக்கு என்னமோ தோணும். அவ்வளோதான். உங்கள் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படமான உதயகீதத்தை கொடுத்தவர் கே ரங்கராஜ். ஆமாம். அவரோடு இணைந்து, அவரும் பாரதி ராஜாவுடைய உதவியாளர் தான், அவரோடு இணைஞ்சு பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. ரங்கராஜோட பணியாற்றியது எப்படி இருந்தது சொல்லுங்கள். அதுதான் உங்கள் டீம்லேருந்து தான் வந்தவர் அவர். ஃபஸ்ட் பாயிண்ட் பாரதி ராஜா ஸ்கூல் தான். அவர் நெஞ்சமெல்லாம் நீ தான் ஃபஸ்ட் படம் எனக்கு. அது சங்கர் கணேஷ் மியூசிக்கு, ஆல் சாங்ஸ் சூப்பர். ப்ரொடியூசர் திலக் திலக் அதான் எடிட்டர். நான் பண்ண எத்தனையோ நல்ல விஷயங்கள், பெருமைப்படக்கூடிய விஷயங்களே இதெல்லாம் விஷயங்கள். ஒரு ஆர்ட்ஸ் கிருஷ்ணன், மீடியேட்டர் சீதாராமன் அப்படி இருந்தார். ஆமாம். அவங்க 2 பேர் சேர்ந்து ப்ரொடியூசர் ஆக்கி ஒரு படம் பண்ணேன். குமுதம் செல்லப்பா ஒரு தடவை வந்தார். அவர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதோ பிரச்சனைகள் சொல்லும்போது இன்டர்வியூவில் விட்றா, அப்புறமா என்னடா உனக்கு என்ன பிரச்சனைனா ஏதோ பர்சனலாக பேசினார் 1 to 1. அப்போ நீ என்ன ப்ரொடியூசர் ஆக்குனா உனக்கு ஓகேடா இப்போ அப்படின்னு. என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லைடா நீ செட்டில் ஆகிடா, நீ என்னடா புலம்பிகிட்டே இருக்க. சாரி இப்படி வார்த்தைகள் சொல்லக்கூடாது, பட் ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் அதுதான் முக்கியம் தான்டான்னு சொல்லி ஒரு படம் உருவாக்குனது தான் லாட்ரி டிக்கெட். அவர் தான் அப்புறமா வடிவேலை கூட்டிகிட்டு வந்து என் சார்பாக இவர் இருப்பாருன்னு, நீ தான் பொறுப்பு. அப்போது அப்படி அந்த டைமில் அப்படி உருவான ஒரு ப்ராஜெக்ட் தான் லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லி உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் புதுசாக ஒரு ப்ரொடியூசர்கள், அது கூட ப்ரொடியூசரானால் தெரிஞ்ச சினிமா இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம். அந்த ஆர்ட்ஸ் கிருஷ்ணன் அந்த மீடியேட்டர் சீதாராமன் சேர்ந்து ஒரு 2 பேருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி என்னாலே முடிஞ்சுது, பண்ணக்கூடியது. அதனால அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிறதா இருந்தான்னு சொல்லி நிறைய ஒரு புது முக ப்ரொடியூசர்களுக்கு வாய்ப்பு தந்தேங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. பட் அவங்க ப்ரொடியூசர் ஆகிறதுக்கும் நான் ஒரு காரணம்னு சொல்கிறேன். டைரக்டர்களாகட்டும், ப்ரொடியூசர்களாகட்டும், எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள். ஐ எம் ஸோ ப்ரவுட். அந்த படங்கள் எல்லாம் நல்லா போச்சுங்கிறது தான். இப்போ பிரபலமான நடிகர்களை ரசிகர்கள் மட்டும் இல்லை, திரைப்பட தயாரிப்பாளர் சந்திக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வெள்ளி விழா நட்சத்திரமாக இருந்தபோது எல்லாரையும் வந்து சர்வசாதாரணமாக சந்திச்சிங்க. தயாரிப்பாளர்களையும் சரி, ரசிகர்களையும் சரி. எப்படி அந்த ஒரு மனப்பக்குவம் வந்தது? அதுக்கு உங்களை தயார்படுத்திட்டீங்களா, இயற்கையாக அமைஞ்சதா? இயற்கையாக தான் அமைஞ்சது. நான் எப்போவுமே அப்படி தான், இப்போவும் அப்படி தான், அது எப்போவுமே அப்படி தான். நான் என்ன வந்து கூட்டணியை இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும்னு நம்புகிறவன். அஃப்கோர்ஸ் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நம்புகிறவன் நான். கூட்டணி தான். ஒரு படத்துக்கு டைரக்டரோ, ஸ்டோரி ரைட்டரோ, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், ப்ரொடியூசர், கூட்டணி சக நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் எல்லாம் ஒரு செயினாக இருந்தால் தான் பொதுவாக ஜெயிக்கிறது ஈஸி. ஸோ அவங்க எல்லாரோட ஆதரவு இருக்கணுங்கிறது தான் என்னோடய வாய்ப்பு. ஸோ நம்ம வந்து ஒரு முதலாளி மாதிரி எனக்கு ப்ரொடியூசர். அவரால் தான் நம்ம வாழ்கிறோம், அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் அவருக்கு காட்சிட்டு கொடுக்குறோங்கிறத விட சம்பளத்துக்காக தான் வேலை பார்க்குறோம், சும்மா பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் என்னோடய இயல்பாகவே நான் எப்போவுமே என்னோடய ப்ரொடியூசர் டைரக்டருக்கு மரியாதை கொடுக்குறது மட்டும் இல்லை, அவருக்கு முதல் இடத்துல இருக்க. அதுதான் என்னோடய இயல்பான விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நீங்கள் நடித்த படம் கிருஷ்ணன் வந்தால், அது வந்து தேங்காய் சீனிவாசன் தயாரித்த திரைப்படம். ஒரு பக்கம் நடிகர் தேங்காய் சீனிவாசன் தயாரிப்பு, இன்னொரு பக்கம் ஹீரோ சிவாஜி. எப்படி இருந்தது சிவாஜியோட நடித்த அனுபவம்? சிவாஜி சாரோட அதுக்கு முன்னாடியே நான் கருடா சௌக்கியமான ஒரு படம் நடித்தேன். ஆமாம், நம்ம சேதுராமன் படம். கிரேட் டைரக்டர் ஏவி பிரகாஷ் ராவன் சொல்லி லெஜெண்டரி டைரக்டர், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது பண்ணேன். இது வந்து தேங்காய் சீனிவாசன் சார் நம்ம வீடு ஆப்போசிட்லேயே இருப்பார், நம்ம லாய்ட் சொல்கிற வீட்டில். டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு தடவை அவர் வீட்டு பால்கனிலேருந்தே என்னை பார்க்க முடியும். அவர் போகும்போது வரும்போதெல்லாம் பேசுவார், வருவார், வீட்டுக்கு வருவார். பேசும்போது ஒரு படம் பண்ணோம், யாரும் காட்சிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பொதுவான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு அவர் மேலே இருந்த மிகப்பெரிய ஒரு அன்பு, பாசமும் ஒரு மரியாதையும், அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்துருக்கோம், மாடர்ன் ட்ரெஸ் படத்துலேருந்து எல்லாம் பார்த்துருக்கோங்கிறதுனால நம்ம படம் பண்ணலான்னு சொல்லும்போது, ஓகே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஒரு படம் பண்ணுறேன், அதை நீங்கள் ஒரு அப்போ ப்ராஜெக்டாக ஓகே நீங்கள் ப்ராஜெக்டாக கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் நடித்து இருந்த ஒரு ட்ராமா நாடகம். அந்த நாடகத்தை நான் படம் பண்ணுறதா இருக்கேன், எனக்கு இவரெல்லாம் ஹெல்ப் பண்ண, நான் இப்போ பண்ணுறேன், நீங்கள் யாரை வச்சு வேணாலும் படம் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் நீங்கள் லாபம் பார்க்கணும். என்னோடய இயல்பான ஒரு விஷயமே, ஒருத்தருக்கு ஒரு படம் பண்ணுறோன்னா நம்மளாலே ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறது பொதுவாக. ஸோ அப்படி உருவான படம் தான் கிருஷ்ணன் வந்தார். அதில் இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, சிவாஜி சார் மட்டும் இல்லை, நம்பியார் சாமியோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, தங்கவேலு சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதெல்லாம் கிரேட். நமக்கு அவங்களோட பக்கத்தில் நின்று நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயங்க. அதெல்லாம் எத்தனை படங்கள் சிவாஜி சார் பார்த்துருக்கோம். ஏன்னா லைப்ரரி தானே சிவாஜி சார், அவரை பற்றி என்ன நம்ம எல்லாம் சிவாஜியோட பேசக்கூடிய வாய்ப்பு. ஆமாம் 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 ஆமாம். எப்படி பழகுவார் சிவாஜி? இல்லை ரொம்ப நல்லா பழகுவார் என்கிட்ட, அது எந்த விதமான
இதே இல்லை அவருக்கு. ஏன்னா கிழிஞ்ச ஷீட் கூட அவர் தான் கொடுத்தாரு எனக்கு. ஸோ படம் பார்க்குறத பற்றி, நடிப்பை பற்றி பேசுவார். என்னோடய வளர்ச்சி பற்றி அவருக்கு ரொம்ப ஒரு இது இருக்குது. நம்ம ஒரு தனி ரூட்டு போட்டு ஜெயிக்கிறோங்கிறது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை பற்றி தான் பேசுவார். அவர் வரதுக்கு முன்னாடியே அத்தனை பேர் சேஃப்கார்ட் பண்ணாலும் அவரை உட்காந்ததுக்கப்புறம் மோகனன் கூப்பிட்டு பேசுவார். ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும், அவர் வரும்போது அவரோட அசிஸ்டன்ஸ் அது இதும்போது நம்ம அங்கேயே ஓடிடுவோம் எங்கேயாவது. வேண்டாம் சார்கிட்ட ஏதாவது மூடு சரியில்லை, எதுக்கு பேசணும். பட் அவராக கூப்பிட்டு பேசுவார். ரொம்ப நல்லா அதான் சொல்கிறேன், நம்ம கற்றுக்க வேண்டிய தவிர அவர் எப்படி பேசுகிறாருல சொல்கிற அளவுக்கு எல்லாம் சீன் இல்லைங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ சின்சியர்லி ஃபீல். நம்பியார் சாமி ஆகட்டும், எவ்வளோ கிரேட் லெஜெண்டரி ஆக்டர், எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்தாலும் தங்கமான மனிதர் இல்லை நம்பியார் சாமி ஆகட்டும். ஸோ இவங்ககிட்ட எல்லாம் பழகிறதுக்கு மட்டும் இல்லை, பேசுறதுக்கு மட்டும் பழகிறதுங்கிறதெல்லாம் வார்த்தைகள் எனக்கு தெரியாத ஒரு தமிழ் வார்த்தையே கிடையாது. அவர் கூட பேசுகிறதுக்கும் அவரோட உட்காந்து அவரோட உரையாடல் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது தான் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிது. அதை நம்ம எப்போவுமே செரிஷ் பண்ணுறோங்க. என்ன பயங்கரமான வில்லன் பண்ணியிருக்காரு அவர். நம்பி சிவாஜியோட சேர்ந்தே நடிச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் எப்பாவது சந்திச்சிருக்கீங்களா? நிறைய தடவை. நம்ம படங்கள் பார்த்து அவர் வீட்டுக்கு கூப்பிடுவார். ஓ, நெக்ஸ்ட் டே காலையில் வீட்டுக்கு கூப்பிட்டு, அது நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் இருந்தாலும் முதலமைச்சர் கூப்பிட்ருக்காருங்கும்போது ஷூட்டிங் வண்டியிலேயே அப்படியே போயிட்டு மனாமரத்துட்டு போனால் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எப்படி பண்ணீங்க, என்ன சமாச்சாரம், அதாவது அவர் லெவலில் இருந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி நகைச்சுவையாக கேட்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிறாங்க. ரொம்ப அந்த லவ் சீன் எப்படி, இந்த பாட்டு எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, படம் நல்லாயிருக்கு, அப்படியே நல்லா பண்ணுங்கள். டிசிப்ளின் பற்றி, டயட் பற்றி சின்ன சின்ன விஷயம் சொல்வார். பொதுவாகவே நான் அவர் சொல்கிற விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருந்தேங்கிறதுனால அவர் இன்னும் எனக்கு என்ன பிடிக்கும். பொதுவாக கேட்பார், நான் இப்போ சிஎம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, என்ன நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா, உங்கள் அன்பு இருந்தால் போதும் ஐயான்னு சொல்லி வெளியே வந்தவன் நான். அதனால் எம்ஜிஆர் ஐயா பார்க்குறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அவரோட ஆசீர்வாதமும் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அவரோடவும் எம்ஜிஆரும் சிவாஜி சாரும் ஜெய் சாரும் ரவிச்சந்திரன் சாரும் எல்லாரோடையும் பழகிருக்கேங்கிறது இந்த மாதிரி தான். நம்ம லெவல் பழகிருக்கிறது இது தான். கலைஞர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பல படங்கள்லாம் நீங்கள் நடிச்சே இருக்கீங்க. அதனால் நிச்சயமாக அவரோட நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் கோபால்புரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே இருக்கும்போது எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தார், இவர் எதிர்கட்சி தலைவர். அப்போலேருந்தே நமக்கும் அவங்க வீட்டுக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் முறைசொலி செல்வம் சார் ஆகட்டும், அமிர்தம் ஆகட்டும், முரசலை மாறன் அவர்கள் ஆகட்டும், இவங்களெல்லாம் ரொம்ப நல்லா, அந்த செல்வியம் ஆகட்டும் எல்லாம் பார்த்து போகிறது. நம்ம அங்கே போகும்போது அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நிலம், அதுதான் கலைஞர் ஐயாவோட மிகப்பெரிய விஷயம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அவர் பார்க்கக்கூடிய, சிஎம்மாக இருக்கும்போது சரி, சிஎம்மாக இல்லாதப்போ கூட அவரை பார்க்க முடியும், அவரோட பேச முடியுங்கிறது ரொம்ப அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங் கொடுப்பார். அந்த முக்கியத்துவமும் கொடுப்பாரு. யார் வந்திருக்கான்னு கேட்டு உள்ளே விட சொல்லி என்ன வேணும்னு கேட்குற ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட. ஸோ அப்படி அந்த பாக்கியம் எனக்கு. அந்த ப்ரெசன்ட் சிஎம்மும் அப்புறமான சிஎம் சாரோடவும் எம்ஜிஆர் சார் கலைஞரோட பேசியிருக்கேன். அப்படி உருவாகும் போது தான் அண்ட் மணிவண்ணன் படம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு மலையாளம் படம் ரீமேக் ரொம்ப நல்லா போன படம் அவனாடி மலையாள படம். அவனாடி அது ரொம்ப சூப்பராக போச்சு. அப்படியெல்லாம் இருக்கும் அந்த சீசனில். அப்போது உருவான படம் தான் பாசப்பறவைகள். அவர் சிஎம் ஆகிட்டார் மறுபடியும். அதுக்கப்புறம் தான் அவர் முதல் எழுதின கதை வசனத்தை நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. சிவகுமார் சாரும் லக்ஷ்மி அம்மா நடிச்சு கும்பகுமார் வாய்ப்பு. அதை நடித்து முடியும் போது தான் அவர் பேசும்போது கேஷுவலாக செல்வம் சாரும் அமிர்தம் சார் எல்லாம் இருக்கும்போது பேசுகிறதுக்கு டப்பிங் பற்றி பேசுவோம் போது அவருக்கு சிலர் யார் ஏன் என்ன விஷயம் நீங்கள் பேச மாட்டீங்களான்னாரு. இல்லை சார் அப்படின்னு. ஐயா எப்படி சொல்கிறது நமக்கு. அவர் இல்லை இவர் நடிக்கணும், அவர் சென்டிமெண்ட்டாக அவர் பேசணுங்கிறது இன்ட்ரெஸ்ட். என்ன சென்டிமெண்ட், நீங்கள் பேசுவீங்கல்ல, நல்லா தானே பேசுகிறாரு, என்ன பிரச்சனைன்னாரு. இல்லை இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுவீங்களே, நல்லா பேசுங்கன்னாரு. அப்படி ஒரு வாய்ப்பு தந்து தான் நான் முதலாக பேசின படம் பாசப்பறவைகள். மக்கள் மத்தியில் நல்லா 100 நாள் மேலே அந்த படமும் ஓடிச்சுன்னு தான். அதுக்கு அவர் ஆள் முழுக்க நன்றி கடனாக இருந்தேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரிடர் வந்த போதெல்லாம் பல மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யார்? மக்கள் தான். அவரால் தான் நான் இருக்கேன். இது என்ன இன்ஸ்பிரேஷன்ன்றது என்ன இருக்குது? சரி, அவங்க அவ்வளோ அன்பு காட்டுறாங்களே, அவங்க அவ்வளோ அன்பு காட்டிகிட்ருக்காங்க. நான் நடிக்காதப்போ கூட தே ஆர் செலிப்ரேட்டிங் மீ. அப்போது அவங்க என்ன அதுக்காக பர்சனலாக என்ன புகழ் அப்படின்லாம் இல்லை. டெஃபினட்டாக ஆடியன்ஸ் இருக்க முறை தான். அண்ட் பேசிக்கலி நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், நம்மளால் எதாவது செய்ய முடியும். அது எதாவது செய்ய முடிஞ்சால் பண்ணலாங்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்காகத்தான் நம்ம. அவங்க இல்லைன்னா நம்ம ஜீரோ தானே. எல்லாம் என்ன இருந்தாலும் ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்ம நத்திங் வி கேன் டு.
அவங்கக்கிட்டேருந்து அந்த அப்ரிஷியேஷன் வருது பார்க்கும்போது அவங்களால நாங்கள் ஸோ மக்கள் மத்தியில் ஏதாவது பிரச்சனைனா நம்மளால் முடிஞ்சது என்னமோ அதை நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு என்னோடய ஃபேன்ஸ் கிளப்பும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இப்போது. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் அது ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கோம். பொதுவாக ஒரு நடிகருக்கு பட வாய்ப்புகள் குறையிறதுன்னா அவங்களுடைய படங்கள் ஓடாத போது சாதாரணமாக குறையும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படங்கள் ஓடாமல் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிது. எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு டைமில் 2-3 படம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் ஒரே நாளில் ஒரே டைரக்டர் 2 படம்லாம் நடிச்சிருக்கோம். மணிவண்ணன் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஷூட்டிங் 365 நாள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டைமுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, வில்லன் சப்ஜெக்ட்டு, ஆன்டி சப்ஜெக்ட் எல்லாம் பண்ண அதுலேருந்து வேறு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ ஆசைப்படும் போது எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான கதைகளோ அந்த டிஃப்ரெண்ட்டான டேரக்டர்ஸ் வராமல் இருக்கும்போது அது அப்படியே தள்ளி போக அது அப்படியே ரொம்ப தள்ளி போயிடுச்சுங்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது கரெக்டான ஐட்டம் ஒரு கான்செப்ட் வரணும், கரெக்டான விஷயங்கள் வரணுங்கிறது இருக்குது. அது அந்த டைரக்டர் கண்ணு படலை, வேறு கண்ணுக்கு தெரியல அது. ஸோ அதுதான் அந்த மேஜர் ரீசன் அதுதான். அதனால அப்படியே போய் பண்ணது 1-2 சுமாராக இருக்குது. சொல்கிற மாதிரி இப்போ எடுக்க மாட்டாங்கிறேன். எத்தனையோ தடவை மிஸ் ஆகும். சொல்கிற மாதிரி எடுக்க மாட்டாங்கிறது குறை இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, தெரியலங்கிறது தான். அவங்களுக்கு தெரியல, அது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல, அந்த கனெக்ட் பண்ண முடியலங்கிறது. அதனால் அப்படியே கொஞ்சம் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக பண்ணுவோம். இல்லைன்னா இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கேன், எதுக்கு போய் குழப்புறதுங்கிறது ஹாப்பியாக இருந்தது தான், வேறு ஒன்றுமே. இந்த இடைவெளியில் தமிழில் நீங்கள் பல படங்கள் பண்ணலைன்னாலும் வேறு மொழியில் பல கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கீங்க. தமிழில் மட்டும் ஏன் நடிக்கலை? நடுவில் வரல, கரெக்டாக வரலன்றேன். கரெக்டான வரும்போது தான் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், வேறு டைரக்டர்ஸும் நிறைய படங்கள் கேட்குறாங்க. சம்வேர் இட் இஸ் கனெக்டுங்கிறது தான். பண்ணக்கூடாதுங்கிற எண்ணமே இல்லை, பண்ணால் இதுதான் பண்ணணுன்றது ஓப்பனாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச அத்தனை டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் தெரியும் நான் எப்போவுமே ஓப்பன் மைண்டட். அப்போவே வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன், எப்போவும் பண்ண மாட்டேன் நான், அதெல்லாம் இல்லை. ஆனால் எங்கேயும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கணுங்கிறது வேணும். அது சர்ச்சிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு மொழியில் நிறைய படங்கள் எல்லாம் பண்ணேன். 1-2 படம் பண்ணும்போது தெரியும் சரி வராது, இது எதுக்கு நமக்கு. அதான் சொன்னேன், அவங்களும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன், எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறத. இப்போ பெரும்பாலும் ஒரு கதாநாயகர் நடிக்க வந்தோடனே 4வது இல்லை 5வது படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்றாங்க. மோகனுக்கு அது மாதிரி ஆசை அப்போ இல்லையா? இல்லை, அப்போ கதையோட அம்சம் தான். இப்போவும் கதை தான். வெறும் ஆக்ஷன் இருந்தால் எந்த காலத்துலையும் ஓடுறது இல்லை. கதைக்கு ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுல நம்புகிறவன் நான். அந்த காரணம் கரெக்டாக இருக்கும்போது தான் ஆக்ஷன் ஆகட்டும், பாட்டாகட்டும், லவ் ஆகட்டும், ஒரு சேட் எனி சென்டிமெண்ட் அந்த காரணம் கரெக்டாக இருக்கணுங்கிறதா. புதுசாக இருக்கணுங்கிறத விட சொல்கிற விதம், திரைக்கதை, வசனம், விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதா எப்போவுமே. அது ஆக்ஷனுங்கிறது இஸ் எ பார்ட் ஆஃப். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபைட்டுகள் இருக்கும், பட் அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். நான் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா 100வது நாள் கிளைமேக்ஸ் ஃபைட் எனக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 320 ஃபீட் ஷாட், அது சிங்கிள் ஷாட். மணிவண்ணன் ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணியிருப்பார் அண்டு சூப்பராக எக்ஸ்ட்ரானரி கம்போஸ் பண்ணியிருப்பார். நானும் விஜயகாந்த் சார், நான் வந்து மனைவி கொண்டவன் நான் தான் தெரிஞ்ச உடனே கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்குல்ல, அது ஏவிஎம் செட்டில் எடுத்தார். அப்படி ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி அந்த கனெக்ட் ஆகும்போது ஃபைட்டு நல்லா செட் ஆகும். அதுதான் அது. இல்லைன்னா ஃபைட் ரசிப்பாங்க, பட் கனெக்ட் ஒரு ஏதோ ஒரு காரணத்தை கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. விஜயகாந்த் உங்களுக்கும் எப்படிப்பட்ட நட்பு இருந்தது? ரொம்ப நல்ல நட்பு தானே. அவரும் அப்படி மனோபாலா மாதிரி தான். அவர் தவறு வந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம். அவர் இல்லாதது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப ஆனஸ்ட் மேன். இண்டஸ்ட்ரியில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து மனசில் என்னமோ அதுதான் அப்படியே வெளிப்படையாக பேசிட்டு இருந்தவர். அவர் வந்து அன்னதானம் பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, அதான் உண்மை. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் வந்து எல்லாருக்கும் எந்த டைம்லையும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஆமாம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அன்னதானம் பண்ணிட்டு இருந்து, அன்னதானம் தான் சிறந்த தானம்ங்கிறது உண்மை. ஆனால் அவர் எந்த டைமில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் வெளியே வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதை விட இன்னொன்று என்னென்னா அவரோட நிர்வாக திறமை. சிவாஜி இறந்து போனதுக்கப்புறம் அவர் பண்ண ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரானரி. நடிகர் சங்கம் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் நிர்வாக திறமை அவளை எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரானரி நிர்வாக திறமை இருக்கிற ஒரு நடிகர். அன்னதானம் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் இவர் தான் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த அளவுக்கு பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தார். ஒரு முரட்டு தைரியம், அந்த தைரியம் நமக்கெல்லாம் இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தைரியத்தோடு அவ்வளோ ஆனஸ்ட்டாக இருப்பார். இன்னொன்று, பொய் சொல்லி எல்லாம் வளர்றதோ, பொய் சொல்லி பேசுகிறதோ, வாழ்கிறதெல்லாம் அவருக்கு எப்போவுமே பிடிச்சது கிடையாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் ஹிம். இந்த இடைப்பட்ட காலத்தில்
ஒரு பக்கம் வெங்கட் பிரபு, ஒரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜ், பல இயக்குனர்கள் வந்து தங்கள் படங்களை நடிக்கணும் அப்படின்னு உங்களை கேட்டாங்க. எந்த மாதிரியான படங்களை நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்சேஷனில் இருந்தீங்க? எந்த மாதிரிங்கிறதே இல்லை. எந்த மாதிரி பானாலும் நான் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஒரு சின்ன தாகம் வேணும். அது தாகம் இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எந்த எந்த மாதிரி கதையோ, எந்த மாதிரி கதாபாத்திரமோ அதை பற்றியெல்லாம் இல்லை. அந்த கதையில் நான் நடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். யார் வேணாலும் நடிக்கலாங்கிறது வேறு. பட் அது நான் நடித்தா நல்லா இருக்கணுங்கிறது மக்கள் பார்வையில் விட எனக்கு ஒரு நல்லா இருக்கணும். அதாவது ஏய் ஓகேடா இவன் இந்த கேரக்டர் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்காங்கிற அளவுக்கு ஒரு தீனி இருக்கணும், ஒரு சின்ன ஒரு சீன் இருக்கணுங்கிறது நான் எதிர்பார்ப்பேங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நீங்கள் ஒத்துக்கிட்டு நடித்த படம் ஹரா. எப்படி அந்த இயக்குனர் உங்களை சம்மதிக்க வச்சார்? பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தார். கதை சொன்னோம், உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவர் கதை சொன்னார். கதையில் சொல்கிறதுல கதைனாலும் அதில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. நான் சொல்லி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா பண்ணலாமேன் போது அவர் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். பொதுவாக இல்லைன்னா நான் இப்படி தான் படம் பண்ணுவேன், முடிஞ்சால் நடிங்கன்னுவாங்க. நான் நடிக்க மாட்டேன்னுவேன். அவங்க போய் இன்னொரு ஹீரோ வைப்பாங்க, படம் வெற்றி அடையோ தோல்வி அதெல்லாம் வேறு. இல்லையா எனக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். இவர் அது என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சில படங்கள், ஒரு சில வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக வேறு மொழி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பாருங்கள், இது நல்லா இருக்கே, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே பண்ணி 7th டிராஃப்ட் கொண்டு வந்தார். அவர் டைம் எடுத்து நாளைக்கே பண்ணுறதுன்னு சொல்ல, ஹி டுக் சம் டைம் அண்ட் 7th டிராஃப்ட் தான் இந்த ஒரு டிராஃப்டை கொண்டு வந்தார். அவரோட அந்த சின்சியாரிட்டியும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இன் ஃபிலிம் மேக்கிங் பசி எப்படியாவது ஜெயிச்சு தீருவாங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சாரு. ஸோ அதனால் ஒத்துக்கிட்டே பண்ணேன். எப்படி இருந்தது அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம்? நானே கற்றுக்க வேண்டிய விஷயம் தானே, அப்டேட்டட் வெர்ஷன் தானே. இப்போ லைட்ஸ் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்தது. நான் தான் ஒன்றா எப்படி இருக்கா நல்லா இருக்குன்னு ஒரு அப்டேட்டடாக பொதுவாக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி, இன்டர்நேஷ்னல் டெக்னீஷியன்ஸோட பழகிற மாதிரி இவங்களோட கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. தேவர் வெரி கோஆப்ரேட்டிவ். நான் இது எல்லாருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஹரா வில் பி மை ஃபஸ்ட் ஃபிலிம்னு சொல்வேன். ஒவ்வொரு படமும் அப்படி தான் சொல்கிறது. ஸோ அது எனக்கு முதல் படமாக நான் நினச்சி நடிச்சிருக்கேங்க. முழு படத்தையும் பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து அவங்க தான் சொல்லணும். ஏன்னா படத்தில் பாடல்கள் இப்போவே வெற்றி அடைஞ்சு வைரலாக இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏதோ புதுசாக இருக்குது, அப்படி ஏதோ அப்பா பொண்ணு கதை தான், ஆனால் புதுசாக ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸு டெக்னாலஜி, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ரீ ரெக்கார்டிங், மிக்சிங் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்காது. ஸோ புது அட்டெம்ப்ட்டு, போர் அடிக்காத, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு மக்களோட ஆசீர்வாதம் தான். அவங்க தான் சொல்லுவேன். நான் ஏதாவது சரியில்லைன்னா அது திருந்திக்க தயார், அடுத்த படத்தை கரெக்ட் பண்ணிப்போம். அதில் என்ன இருக்குது? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஏறக்குறைய ஒரு 16 வருட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க. சினிமா இப்போ எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? அப்பவும் போல் இப்பவும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா சினிமா பண்ணும்போது அது ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும். அப்பவும் தப்பான சினிமா பண்ணும்போது நல்லா இருக்கலைங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்பவும் நல்லா இருக்குது. ஒன்லி திங் இஸ் இது காலத்தின் கட்டாயம். இந்த டிஜிட்டல் ஆகட்டும், இந்த கேரவான் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப அப்போது ஒரு விஷயத்துக்கு அந்த கேமராமேன் டைரக்டர் எவ்வளோ ஜீனியஸுங்கிறது தெரியுது. இப்போ இன்னொரு மாதிரி ஃபிலிம் மேக்கிங்காக இருக்குது. ஒரு ஷார்ட் பார்த்தது லைன் எடிட்டிங் அங்கேயே பார்க்குறதுல பண்ணுறது இப்போ இருக்கிற சினிமா. இது அப்டேட்டடாக இருக்குது, இது பார்க்கணும், இதோட இருக்கும். ஆனால் அப்போ அது ஒன்று யாரும் பார்க்காமலே கேமராமேன் ஷார்ட் ஓகே ஃபோக்கஸ் எல்லாம் அவர் பண்ணுவார். அனுபவம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்கிறது இப்போது அதுவும் அனுபவிச்சிருக்கோம், இதுவும் அனுபவிச்சுட்ருக்கோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பல திரைப்படங்களுக்காக உங்களை வெங்கட் பிரபு கேட்டிருக்காரு, அப்போல்லாம் நடிக்கலை. இப்போ கோட் திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க. எப்படி அமைந்தது அந்த வாய்ப்பு? முதல்ல வெங்கட் பிரபு அவர்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஒரு படத்தில் நடிக்கலைன்னால இவனுக்கெல்லாம் ஏன் மறுபடியும் கூப்பிடணுன்றது நினைக்கிறது வாடிக்கையான விஷயம். அதில் ஒரு பெரிய விஷயங்கிறது நான் இல்லை, அது நியாயமான விஷயம் தான். ஆனால் அவர் அதுக்கப்புறம் இப்போ வந்து கேட்டு மறுபடியும் என்ன ஒரு நடிகனாக மதித்து இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், படத்துக்கு நல்லாயிருக்கும், நீங்களும் நடிங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து கூப்பிட்டாரு. அந்த மனுஷனுக்கு நன்றி. அவரோட அந்த அழைப்புக்கு நான் தலை வணங்குறேங்கிறது அதுக்காகத்தான் பண்ணேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு டூ கோட். அது இல்லாமல் இன்றைய கதாநாயகன் தளபதி விஜய் அவர்கள் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் அந்த படமும். செப்டம்பர் 5ன்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி ரிலீஸ் டேட் போட்டிருக்காரு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு டூ இட். அண்டு இத்தனை நாள் அந்த அவரோட படம் பண்ணலேன்றதை விட இந்த படத்தில் பண்ணிகிட்ருக்கேங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சினிமாவை தாண்டி அரசியலை பற்றியெல்லாம் விஜயோட பேசுகிறீங்களா படப்பிடிப்பில்? நமக்கு தேவையில்லாத நான் யாரோடவும் பேச மாட்டேன். ஸோ அதனால் அவரோடவும் அது பேசுகிறதாவே இல்லை.
வெரி டீப் மேன், வெரி டீப் பர்சன் இன் லைஃப் அண்ட் வெரி பிக் அப்சர்வர். நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், அதனால் இங்கே சொல்கிறதுல பிரச்சனை இல்லை. அவரோட சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. அது கற்றுக்கணும் வந்து ஆசைப்படுறேன்னு நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா அவர்கிட்டயே சொன்னேன், என்ன சார் நீங்கள் என்ன இல்லைங்க உண்மையாக இருந்தேன் அப்படி இல்லை சார் உங்கள் ஏன்னா ஒரு 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 செட்டில் ஒரு 150 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவர் சிட்ஸ் இன் அ சேர்ன்னா மொபைல் பார்க்குறதில்ல, புத்தகம் படிக்கிறதில்ல, ஒன்றும் அதான் பார்க்குறதில்ல, படிக்கிறதில்ல, இது எல்லாமே இல்லாமல் சும்மா ஒருத்தர் உட்கார்றாருன்னா இட்ஸ் லைக் எ மெடிடேஷன். ட்ரூ. இட்ஸ் லைக் எ மெடிடேஷன். இப்போ எதுத்தாப்புலேயே 150 பேர் இருக்கலாம். ஹி வில் பி அப்சர்விங், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஏதோ ஒரு அப்படி இருப்பார். உடனே நம்மளை மாதிரி இருந்தால் மொபைல் பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுவோம், இல்லை புத்தகம் படிப்போம், இல்லைன்னா டேரக்டர் யார்கிட்டே ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஒன்றுமே அதுதான் சொல்கிறேன், அவரோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பாராட்டக்கூடியது, கற்றுக்கணும்னு ஆசைப்படுற விஷயம். இஸ் டூ குட். அதில் நான் வியந்து பார்த்த விஷயம் அவர்கிட்ட அதுதான். இனி கோட் போல் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் மோகனை தொடர்ந்து பார்க்கலாமா? பாத்திரங்கள் கொடுக்கறது பொறுத்து இருக்குது. நானும் நடிக்கணும்னு ஆசை. நல்ல கேரக்டர் நீங்களும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கோட்டில் உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் வந்தால் நிச்சயமாக பண்ணுவேன். எனக்கும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற கேரக்டர் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக பண்ணணும்னு தானே ஆசை. ஓகே, நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.